disrespecting the congregational members is number one sin. இயேசு கிறிஸ்து பட்டங்களுக்கு எதிரி. அந்த 1 hour மெசேஜ் வச்சு அவன் இன்னொரு 1 week ஓட்டணும். அப்ப எப்படிப்பட்ட ஃபுட் அது இருக்கணும்? அப்படி கனமான கெட்டியான புலால் உணவு. இயேசு சொன்னது போல ஒருவன் விதைக்கிறான், மற்றொருவன் அறுக்கிறான். நான் தான் விதைப்பேன், நான் தான் அறுப்பேன் நினைக்க வேண்டாம். எப்பவும் பாரு முக்காவாசி பாஸ்டர்ஸ் பயப்படாத பயப்படாத பயப்படாத, அவன் கர்த்தருக்கும் பயப்படுறத விட்டுட்டான். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஒவ்வொரு ஊழியனுடைய ஊழியமும் ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும். இந்த 4th செஷன்ல பரிசுத்த ஆவியானவர் இக்காலத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மட்டுமல்லாமல் இன்னும் நம்ம எழுப்புதலுக்காக எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் என்ன என்பதை குறித்ததான காரியங்களை நம்ம அண்ணன் மூலம் கேட்டு அறிந்து கொள்வோம். இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் கருதுகிறேன். கரங்களை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஏனென்றால் அக்காலத்தில் நடந்த எழுப்புதல், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், உபதேசத்துக்கு அடுத்த காரியங்கள், இன்னும் உபதேசத்து குறித்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா எப்படியாகிலும் நம்முடைய காலகட்டத்தில் நம்ம நாட்டில், நம்முடைய தேசத்தில் ஒரு அடுத்த ரிவைவலை நம்ம பார்க்கணும். அது ஒன்று தான் நம்முடைய நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் நமக்கு இல்லை என்பது நம்ம எல்லாரும் அறிவோம். விசேஷமாக இந்த சந்ததி, ஒரு சந்ததி போய் மறு சந்ததி வருது. அதனால் இந்த சந்ததிக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? ஊழியர்களாகிய நம்ம ஒருவருக்கொருவர் எப்படி வாழணும்? உபதேசத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் எழுப்புதலுக்காக இப்படி நிறைய காரியங்களை நம்ம கடந்த 3 செஷனில் பார்த்தோம். 4வது செஷனுக்குள்ளே போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அண்ணன் மீண்டும் நம்ம சந்திப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில், அடுத்து நீங்கள் ஊழியம் செய்த காலங்களில் இருந்த சபையின் நிலவரத்திற்கும் இப்போது இருக்கிற சபையினுடைய நிலவரத்திற்கும் உள்ள கிட்டத்தட்ட 50 அல்லது 60 ஆண்டுகால வித்தியாசம் இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய இந்த இடைவெளியில் அக்காலத்தில் இருந்த சபையின் நிலவரம் என்ன, இக்காலத்தில் உள்ள சபையின் நிலைமை என்ன என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்க எங்களுக்கு வசதியாக இருக்கும். மற்ற முந்தைய காலத்தை விட இந்த காலத்தில் அதிகமாக சபை 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 என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதில் சந்தேகமாக இல்லை. ஆனால் அந்த சபை என்பதை குறித்த ஒரு தெளிவான உபதேசம் போதுமான அளவு ஒரு சராசரி விசுவாசிக்கு கிடைக்கவில்லை. அது ஒரு முக்கியமான குறிப்பை நம்ம எடுக்கணும். இதை ரொம்ப இது அதிகமாக இதை குறித்து பாரப்பட்டு தான் ஆண்டவர் சித்தமானால் என்னுடைய கடைசி ப்ராஜெக்ட் புக்கு பைபிள் சர்ச் அப்படின்னு இருக்கும். அது ஒரு பெரிய டெக்ஸ்ட் புக்காக வரும். அதுக்கு கிட்டத்தட்ட 7 தலைப்புகளில் ஒரு 1000 குறிப்புகள் ஏற்கனவே கடந்த 6-7 ஆண்டுகளாக. ஒரு சின்ன இன்டர்ஜெக்ஷனு நீங்கள் சொல்லிட்டு வாங்க. ஒரு சின்ன இன்டர்ஜெக்ஷனு. கடைசி புக்குன்னு சொல்கிறீங்க, லாஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் புக் எழுத போகிறது இல்லையா? அப்படின்னு இல்லை. மேஜர் வந்து வெரி மேஜர். இது ஆர்டிகிள்ஸ் இருக்கலாம், பட் வெரி மேஜர் மட்டுமில்ல. கிட்டத்தட்ட நிறைய சப்ஜெக்ட்ஸில் ரெலவென்ட் சப்ஜெக்ட்ஸ், நாட் ஆல் சப்ஜெக்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ரெலவென்ட் சப்ஜெக்ட்ஸை ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். பட் இந்த சர்ச்சில் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் டைரெக்டாக அதை பற்றி எழுதலை. அங்கங்கே எல்லாம் எழுதியிருக்கிறேன். சர்ச் எப்படி இருக்கணும் என்ன அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். பட் இதை ஒரு ட்ரெட்டைஸ் மாதிரி, ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி அந்த அளவுக்கு நான் எழுதலை. அதை எழுதுறதுக்கு எனக்கு சில தடைகள் இருக்குது. ஒன்று வந்து போதுமான அளவு பொருட்கள் சேர்த்துட்டேன். படித்து நிறைய சேர்த்துட்டேன். 7 இதுகளில் கொண்டு வந்திருக்கிறேன். அது அந்த தலைப்புகள் பண்ண சொல்ல தேவையில்லை, கொண்டு வந்திருக்கிறேன். நான் அதை உட்காந்து எழுதணும்னு சொன்னால் எனக்கு அதை மட்டும் நான் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு 2 வருஷம் வேணும். அதை மட்டும் உட்காந்து நான் எழுதுறதுக்கு.
அந்த 2 வருஷம் இப்போ எனக்கு கிடைக்கல. அது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இடையில வரக்கூடிய மற்ற புத்தகங்களுடைய மறுபதிப்புகள், அதில் சில புது ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அது டைம் போயிட்டுருக்கு. இன்னொரு காரியம், அந்த புக்கை எழுதும்போது எனக்கு கொஞ்சம் மற்ற புக்ஸ் எழுதுறதை விட கொஞ்சம் கூடுதல் பரிசுத்த நடுக்கம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நான் வந்து ஒரு லோக்கல் சர்ச் பாஸ்டர் கிடையாது. நான் வந்து ஒரு பைபிள் டீச்சர். அப்போ ஒரு லோக்கல் சர்ச்சு பாஸ்டராக இல்லாத ஒருத்தர் சர்ச்சுங்கிற புக்கை எப்படி எழுதலாங்கிற ஒரு கேள்வி உண்டு, இருக்கும், கண்டிப்பாக வரும். எழுதினாலும் வரும், எழுத முன்னாலும் பின்னாலேயும் வரும். ஆனால் அதை குறித்தும் எனக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்குதா, நான் அந்த ப்ராஜெக்டை அட்டெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி இதை படிக்க ஆரம்பிக்கும் முன்னாலே வந்து நான் பைபிளில் கொஞ்சம் பார்த்தேன். அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு லோக்கல் சர்ச் பாஸ்டர் கிடையாது. அவர் ஒரு மிஷனரி. ஆனால் அங்கங்கே போய் ஹி வாஸ் அ லோக்கல் சர்ச் பிளான்டர். ஹி பிளான்டட் த சர்ச்சஸ். பெர்ஃபெக்டிங் ஆஃப் சர்ச்சஸுக்கு அவர் லெட்டர்ஸ் மூலமாக விசிட்ஸ் மூலமாக தான் பண்ணார். இதை நான் நினைவு வருது எனக்கு எப்படின்னா, 1969 வருஷம், உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், செல்வி ஹியூஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து ஒரு பைபிள் ஸ்காலர், ஒரு காட்ஸ் ரியல் சோசன் சர்வன்ட், கவுன்சிலர், எவ்ரிடே வித் ஜீசஸ்னுடைய ஆத்தர். அவர் மெட்ராஸ்க்கு வந்தார். வந்து ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார் பெரியார் திடலில். அதில் பாஸ்டர்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணலாம். பட் நான் எப்படியோ திருட்டுத்தனமாக அட்டன் பண்ணேன். அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருந்துச்சு, அது வழியாக நான் உள்ளே போனேன். அப்போ அதை ப்ரிசைட் பண்ணது பாஸ்டர் சுந்தரம். அப்போ பாஸ்டர் சுந்தரம் வந்து அவரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணார்னா, he is a pastor to pastors, he is a shepherd to shepherds, and he is a teacher to teachers, and he is a leader to leaders ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னுடைய லைஃபையே சில இடங்களில் வந்து திசை திரும்பாமல் பார்க்கறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஏன்னா நெடுகவே ஆண்டவர் நான் என்னை தம்பட்டம் அடிக்காமல் இருந்தாலும் ஒரு சாட்சியாக சொல்லணும்னா, ஐ ஹாவ் பீன் அ ஷெப்பர்ட் டு ஷெப்பர்ட்ஸ். ஏன்னா மிஷினரிஸ் எல்லாரும் வந்து போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட மாட்டாங்க, அங்கே சபை ஸ்தாபிப்பாங்க. அப்போ அவங்க ஷெப்பர்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவங்கள நான் இத்தனை வருஷங்களாக நான் ஷெப்பர்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஐ ஹாவ் பீன் அ ப்ரீச்சர் டு ப்ரீச்சர்ஸ். நிறையா ப்ரீச்சர்ஸுக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன், கவுன்சில் பண்ணியிருக்கிறேன், அவங்கள வளர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். அண்ட் பீன் டீச்சர் டு டீச்சர்ஸ் ஆல்சோ. ஸோ எனக்குள்ள ஒரு சின்ன தெம்பு, ஒரு தைரியம், பரவாயில்ல எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தைரியம். இது என்னுடைய அந்த அப்ரிகன்ஷனை ஓவர் கம் பண்ணவே எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சுது. பட் நவ் ஐ எம் ரெடி வித் த மெட்டீரியல். நீங்கள் எல்லாரும் எனக்காக அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த புக்கை நான் எழுதி முடித்தேன்னா அது கொஞ்சம் கஷ்டமான புக்கு. ஏன்னா நான் எல்லாரையும் அந்த புக்கில் திருப்தி பண்ண முடியாது. ஒரு செக்ஷன் சிஎஸ்ஐக்காரனுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு செக்ஷன் பெண்டிகாஸ்டல்காரனுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு செக்ஷன் நான் பெண்டிகாஸ்டலுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு செக்ஷன் ஆன்டை பெண்டிகாஸ்டலுக்கான சந்தோஷமாக இருக்கும். இப்படி இவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும்போது எல்லாரும் திருப்தி பண்ண முடியாது. அங்கங்கே சிலருக்கு உதைக்க தான் செய்யும், அது அடிக்க தான் செய்யும். ஆனால் நான் வந்து ஒரு அன்பயஸ்டாக இருக்கிறதுக்கு போதுமான ப்ரிப்பரேஷன் எனக்கு மென்டலாக கருத்து கொடுத்துட்டார். அது ஒரு அன்பயஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அது மூலமாக எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய விரோதிகளையும் நான் சம்பாதிப்பேன். இந்த மாதிரிலாம் அது கொஞ்சம் நான் செலுத்த வேண்டிய கிரயம். ஐ ஹாவ் டு பே தட் காஸ்ட். எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹெல்த் வந்து எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ. இந்த நான் உட்காந்துருக்கிறது ஒரு பைல் புல்லை போட்டு தான் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து அக்யூட் பைல்ஸ் இல்லை. ஆனால் இப்படிலாம் நான் ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கலைன்னா என்னால் சமாளிக்க முடியாது. எனக்கு ஸ்பைன் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, பேக் பெயின், கூடி மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து டேபிளில் இப்படி உட்காந்து எழுத முடியாது. ஒரு சாதாரண பிளாஸ்டிக் சேரில் கிராஸ் லெக் போட்டுக்கிட்டு ஒரு பேட் வச்சுட்டு தான் எழுத முடியும். எனக்கு டேபிள் வச்செல்லாம் என்னால் எழுத முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் எனக்கு குனிஞ்சு எழுதுனா எனக்கு தாங்காது. ஸோ பேக் ப்ராப்ளம் இருக்குது. வெட்டைகோ 35 வருஷமாக வெட்டைகோவில் கஷ்டப்படுறேன். எப்போ திடீர்னு விழுவேன்னு சொல்லி சொல்ல முடியாது. வெட்டின் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஹார்ட்டை பற்றி சொல்ல வேண்டாம், அது எல்லாரை விட திருக்குள்ளது. ஸோ 27 வருஷம் ஆச்சு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அது ஒழுங்காக இருந்திருக்கணும்,
அது சாதமும் சொன்னான். ராஜாவினுடைய பதார்த்தங்களை பார்க்கும் பொழுது அதில் இச்சிக்காதே, இச்சிதான் தொண்டையில் கை வைக்கணும்னு. நான் இச்சித்தேன், அது தொண்டையோட விடாமல் அது நெஞ்சிலே கத்தி வச்சுட்டாங்க. ஸோ இதில் நான் கஷ்டப்பட்டு நான் வெளியே வந்து ரொம்ப அந்த காலத்தில் நான் வந்து 50% தான் சான்ஸு, 27 வருஷத்துக்கு முன்னால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அதுக்கு பிறகு போன வருஷம் மறுபடியும் 27 வருஷம் சமாளித்ததே பெருசுன்ட்டாங்க. போன வருஷம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் ஒரு அந்த அட்டாக் வர்றதுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு முன்னால் இது பண்ணிட்டாங்க, அவங்க உள்ள ஸ்டென்ட் போட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. என்னுடைய மகா அவ்வளோ ஸ்விஃப்டாக எனக்கு ஆக்ட் பண்ணனால கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் ரெடியாக என்னை ஹாஸ்பிட்டலில் ரிசீவ் பண்ணி உள்ள உடனே கொண்டு போனாங்க. அப்போ காஷ் கிரேஸ் இத்தனை வருஷங்களாக பழகினதில் அந்த மாதிரி சில ஃபெசிலிட்டிஸு. இது நான் சொல்கிற காரியங்கள், நீ சொல்லாத காரியங்கள் எவ்வளோ உண்டு. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம அப்படி தான் இருக்கிறோம். பட் அன்னன்னைக்கு உன்னுடைய கிருபை போகுதுங்கிறதுல நான் ஓடிட்டுருக்கிறேன். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. பட் பிரதருடைய கொஸ்டின், இந்த சர்ச்சுக்கு இன்னைக்கு என்ன நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்க? கிட்டத்தட்ட அதான் சொல்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு இருக்க சர்ச்சுக்கு என்ன தான் சொல்ல விரும்புகிறேன்? சர்ச்சுக்கு சொல்ல விரும்புகிறத விட நான் வந்து சர்ச்சு லீடர்ஸுக்கு தான் சொல்ல விரும்புகிறேன். லைக் priest like people, like pastor like people. ஏன்னா சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, மிஞ்சி போனால் குருவளுக்கு தான் வரலாம். அப்போ இந்த குருக்கள் அல்லது மேய்ப்பர்கள் அல்லது போதகர்கள் அல்லது பாஸ்டர்கள் அவங்க வந்து காரியங்களை சரியானபடி நிறையா சீர்திருத்தம் செய்யாவிட்டால் நம்முடைய எழுப்புதல் என்கிற பேச்செல்லாம் ஒரு கனவாகத்தான் இருக்கும், அது என்றைக்குமே நனவாகாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாமல் சண்டே மார்னிங் புல்பிட்டில் ஏறுற பாஸ்டர்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாமல் 1 மணி நேரம் பிரசங்கம் சண்டே பண்ணுறதுக்கு பிரசங்க பீடத்தில் துணிஞ்சு ஏறுற பாஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஒரு கெஸ்ட்டு நமக்கு வர்றாங்கன்னா, ஐயோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பின்வாசல் வெளியே போய் ஒரு இட்லி வடைலாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அப்படியே அது பண்ணுவோம். தட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் டு த கெஸ்ட்டு. 200 பேர் 300 பேர் உங்கள் பிரசங்கத்தை கேட்க வர்றாங்க இல்லையா? என்ன ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஒரு கெஸ்ட் வர்றான்னா நம்ம எவ்வளோ நேரம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபுட்டை எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மென்டலி. அது நம்ம பேசுவோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. Disrespecting the congregational members is number 1 sin of most of the pastoral community today. ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாம 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு ஏறவே கூடாது. அதை விட அந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாம். உருப்படி அவனுக்கு ஒன்றும் செய்ய தெரியலையே, இதை செய்ய தெரியலையே அவனுக்கு. அங்க முதல்ல அங்க ஆரம்பிக்கணும் அது ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன் என்ன? செல்ஃப் எக்ஸாமினேஷன். தேவையற்ற வேலைகளை தள்ளி வச்சுட்டு பில்டிங் ஒர்க்கு, அது எதுக்கு நீங்கள் போய் பார்க்க போகணும்? அதுக்கு வேற ஒருத்தர் கொடுங்க அந்த வேலையை, பில்டிங் ஒர்க்கை. ஃபைனான்ஷியல் ஒர்க்கை வேற ஒருத்தர் கொடுங்க. நீங்கள் என்ன ரொம்ப ஞானிகளா உங்களை விட, ஆதி அப்போஸ்தலரை விட? விதவைகள் பராமரிப்பு தேவனுடைய வசனத்திற்கு ஒத்தது, தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றது. பழைய ஏற்பாடு பூரா விதவைகளின் தேவன் அவர் சொல்லப்படுகிறார். விதவைகளுக்கு சரியானபடி பராமரிக்கலன்னு சொன்னா அதை பார்க்க போறது தப்பா? தப்பு கிடையாது, அது பார்க்க போறது சரி. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ஜெபத்திற்கும் நாங்க வந்து இதை விட்டுட்டு அங்க போக மாட்டோம். இப்போ விதவைகளுக்கு சாப்பாடு போடுறத ஒரு பாஸ்டர் போய் பார்த்தானே, அது யாரையா போட்டுங்க, ஆளை போட்டுங்க, நீங்களே ஆளை சூஸ் பண்ணீங்க, நாங்கள் வேணா கை வச்சு ஜெபம் பண்றோம், அவ்வளவுதான். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை பிரசங்கிப்பதிலுமே தரித்திருப்போம். இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. We will give ourselves. அந்த give ourselves is a very strong language. எங்களுக்கு அதுதான்ப்பா, வேர்ட் ஆஃப் காடை ப்ரீச் பண்றது, அதுக்காக ப்ரிப்பேர் பண்றது, அதுதான் எங்களுக்கு. வேற ஒன்றும் வேண்டாம், இந்த பெரிஃபெரலே எங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் மற்றவங்க பார்த்துக்குங்க. இன்னைக்கு இங்கதான் பெரிய சோதனை நம்ம பாஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்தது. எங்க வந்தது? முதல்ல ஆர்ஃபனேஜ் சோதனை வந்தது. அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஃபனேஜ் சோதனை வந்துதான் அநேகருடைய தரிசனத்தை பாழாக்குச்சு. அடுத்தது பைபிள் காலேஜ் சோதனை. ஏன்னா இதெல்லாம் ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தா அங்க ஒருத்தங்க யாருக்கு நம்ம பணம் கொடுக்கலாம், அப்பதான் பணம் ரைஸ் பண்ணணும் பார்ப்போம். ஒன்னும் ஆர்ஃபனேஜ்மா அல்லது நீ பைபிள் ஸ்கூல் ஆரம்பிப்போம்.
நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன்மா, பைபிள் ஸ்கூலு. இப்படி ஒன்னொன்னா ஆரம்பிச்சு இதை விட்டுட்டோமே, முட்டு போடுறதை விட்டுட்டோமே, இதை திறந்து வச்சுக்கிட்டு திறந்த இருதயத்தோட அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு யோசிக்காம இருந்தா தானே மேல இருந்து வரும். இந்த ஒரு தவறுதல் சரியாகிற வரைக்கும் ரொம்ப சாரி, so many things இருக்குது. ஆனா அந்த பாஸ்டர்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தேர் மெசேஜஸ் 1 வீக் கூடிய மட்டுக்கும் மற்ற காரியங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி வச்சுக்கிட்டு இதுக்கு புல்பீட்டில் ஏறின உடனே கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து, வைக்கோல் உள்ள இடங்கள்ல தான் இன்னைக்கு மேய்க்கிறாங்க. புல்லு வேற வைக்கோல் வேற. பழச மைக்ரோவேவ்ல ரீஹீட் பண்ணி தான் சர்வ் பண்றாங்க. எல்லாம் ஃப்ரோசன் மெட்டீரியல்ஸ். ஃப்ரெஷ், அந்த கிரீன் பாஸ்டர்ஸ்னா என்ன? ஃப்ரெஷ்ஷா வருதுன்னு அர்த்தம். அமர்ந்த தண்ணீர், சோ ரெஃப்ரெஷிங். எப்போ பாரு முக்காவாசி பாஸ்டர்ஸ் பயப்படாத பயப்படாத பயப்படாத, அவன் கர்த்தருக்கும் பயப்படுறத விட்டுட்டான். வேற உண்மை கிடைக்கலையா? நல்ல ஆறுதலா இருந்துச்சு. அதுக்காக ஆறுதல் பேசக்கூடாதா? பேசுங்க. சபைக்கு வெளியே பாவி கிடையாது. நல்ல கவனிச்சுங்க, சபைக்கு உள்ள பாவி கிடையாது, சபைக்கு வெளியே பரிசுத்தவான் கிடையாது. இதான் ரைட் டெஃபினிஷன் ஃபார் எ சர்ச். நோ saint outside, no sinner inside. விசுவாசிங்க தான் அங்க போகணும். விசுவாசிகளுக்கு தான் நீங்க செய்தி கொடுக்கணும், எக்யூப் பண்ணணும், எடிஃபை பண்ணணும், என்த்ரால் பண்ணணும். அவனை க்ளோசிங்ல ஏதோ அவங்க ஒரு 4 அவிசுவாசிகளை கூட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இவாஞ்சலிஸ்டிக் வரும். இவாஞ்சலிஸ்டிக் செர்மன்ல வச்சு தான் இன்னைக்கு நிறைய பேர் மெகா சர்ச் கட்டுறாங்க. எடிஃபிகேஷன் மெசேஜஸ் கொடுத்தா நிறைய வரமாட்டாங்க. ஏன்னா அதுல கரெக்ஷன் இருக்கும், அதுல ரெபியூக் இருக்கும், சீர்திருத்தம் இருக்கும் அதுக்குள்ள. அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் முடிக்க போகும்போது இன்னும் நீங்கள் யாரும் இந்த அனுபவத்திற்குள் வரையில்லை என்றாலும் சொல்லி முடிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். திருச்சபையை பொறுத்தளவில் கேட்டாங்க, அதில் என்னை பொறுத்தளவில் என்னுடைய கோபம்னு கூட சொல்லலாம் பாஸ்டர்ஸ் மேலே இருக்குது. ஏன்னா பட்டினியா கிடக்குறாங்க. அந்த 1 hour மெசேஜ் வச்சு அவன் இன்னொரு 1 வீக் ஓட்டணும். அப்ப எப்படிப்பட்ட ஃபுட் அது இருக்கணும்? அப்படி கனமான கெட்டியான புலால் உணவு. அன்னைக்கே பவுல் கஷ்டப்பட்டாரு. மாம்சம் புசிக்க வேண்டிய நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு நான் பாலை கொடுக்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு பாலாவது இருந்துச்சு, இன்னைக்கு பாலும் இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கு? பாலுக்குள்ள தண்ணி ஊத்துறாங்க. இப்ப சில சபைகள்ல தண்ணிக்குள்ள பாலை ஊத்துறாங்க. வாட்டரி மில்க் போய் இப்ப மில்கி வாட்டர் வந்துருச்சு. ஆனா வித்தியாசம் தெரியாது, எல்லாம் வெளியே தானே இருக்கும். எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வெளியே தானே இருக்கும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் பாஸ்டர்ஸ் மேல இரக்கமாயிரும். ஆண்டவரே போய் உட்கார்ந்தா நல்லா அந்த 1 மணி நேரம் அப்படி ரிச் ஃபுட் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. இந்த பைபிள்ல இல்லாத காரியங்களா கிடைக்கணும் ஆண்டவர். அந்த பலத்தோட நான் 1 வாரம் ஓடணும் ஆண்டவரே. இது வந்த பிறகுதான் பிரதர் லோக்கல் சர்ச்சஸ்ல ஒரு எழுப்புதலும் ஒரு எழுச்சியும் உண்டாகும். இது என்னுடைய அநேக காரியங்கள். முக்கியமான காரியத்தை நான் அவள் எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாதுல்ல, ஒன்று சொல்லி நீங்க கேளுங்க ஃபர்தர். இப்போ அடுத்தது இந்த ஐவகை ஊழியத்திற்கு வருவானு. என்னன்னா சபையினுடைய பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சபையின் பக்தி விருத்திக்காக தானே பவுல் சொல்றாரு. ஸோ அந்த ஐவகை ஊழியத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? 5-fold மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு வெரி மேஜர் சப்ஜெக்ட். நான் ஆக்சுவலாக பிரதர்ஸ்ட சொல்லியிருந்தேன், நான் அதில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதி தாரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அது கொஞ்சம் முடியாமல் போயிருந்திருக்கு. பட் அதனுடைய பிரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் நல்லது. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க. எஃபிஷியன்ஸ் 4th chapter. எஃபிஷியன்ஸ் 4:9-10 என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா அவருடைய அசென்ஷனை பற்றி சொல்லியிருக்கு, அவருடைய பரமேறுதலை பற்றி சொல்லியிருக்கு. எஃபிஷியன்ஸ் 4:9 and 10 அசென்ஷன். அதனால இந்த 11th வேர்ட்ஸ்ல இருக்கிற இங்கிலீஷ்ல 11th, தமிழ்ல 13th, அதுல இருக்கிற
அந்த 5 மினிஸ்டர்ஸும் அசென்ஷன் கிஃப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பரமேறுதலின் வரங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. டெக்னிக்கலி இட் இஸ் கால்ட் அசென்ஷன் கிஃப்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா he gave some to be apostles, some prophets, some evangelists, some pastors and teachers. இப்போ 1 கொரிந்தியர் 12 பல வரங்கள் இருக்குல்ல, ஆவிக்குரிய வரங்கள். அதெல்லாம் நல்ல கவனிங்க, மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள். இது மனிதராக கொடுக்கப்பட்ட வரங்கள். 1 கொரிந்தியர் 12 இருக்கிறது, ரோமர்ல இருக்கிறது, பேதுருவில் இருக்கிறது, இதெல்லாம் நல்ல கவனிங்க, கிஃப்ட்ஸ் டு men. இது கிஃப்ட்ஸ் as men. அது டிஓ, இது ஏஎஸ். அது மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள். ரொம்ப கிளியரா இருக்கணும். இது மனிதராகவே கொடுக்கப்பட்ட வரங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படிதான் கொடுத்தாரு ஆண்டவர். ஒரிஜினலுடைய டிரான்ஸ்லேஷன் மீனிங் அதுதான், as men, gifts as men கொடுத்தார். இதுல கூட பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி அதை கவனிச்சிருப்பீங்க. அப்போஸ்தலர்ஸ், ப்ராஃபட்ஸ், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ். இதுல எல்லாம் 4க்கு சம் இருக்கும். சிலரே முதல் 4க்கு இருக்கும். இந்த 5வது இதுல போதகர், டீச்சர்ல சம் பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருக்கும். அது எதுக்கு எல்லாத்துக்கும் போகணும்னு சொல்லி அது இல்ல, பர்பஸா அதை விட்டுருக்காங்க. ஒரிஜினல்லையும் அப்படிதான் இருக்கு, சம் பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அப்போ என்னன்னா, pastoral ministry and teaching ministry are a joint ministry. But pastors எல்லாரும் to some extent கண்டிப்பா டீச்சர்ஸா இருக்கணும். அதனால தான் நம்ம பாஸ்டருக்கு தமிழ் மேய்ப்பர்னு சொல்ல மாட்டேங்கிறோம், போதகருங்கிறோம். ஏஜி சபை போதகர் அப்படிதானே சொல்றோம். ஏஜி பாஸ்டர் பட் போதகர். சரியா இருக்கணும்னா ஏஜி சபை மேய்ப்பர்னு சொல்லணும். ஆனால் நம்ம போதகர்னு சொல்றோம். அப்போ என்னன்னா காம்பினேஷன், அந்த பாஸ்டர் அண்ட் டீச்சர் காம்பினேஷன், அது கரெக்ட். ஆல் பாஸ்டர்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் மஸ்ட் பி டீச்சர்ஸ், பட் ஆல் டீச்சர்ஸ் மே நாட் பி பாஸ்டர்ஸ். எல்லா மேய்ப்பர்களும் அவருடைய அழைப்பின்படி ஓரளவுக்காவது போதகர்களாக இருக்க வேண்டும். எல்லா போதகர்களும் மேய்ப்பராக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அது காம்பினேஷன் கிஃப்ட்ங்கிறதுனால பர்பஸ். ஐயோ, த வெர்பல் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள், வெர்பல் இன்ஸ்பிரேஷன், நாட் பிளனரி இன்ஸ்பிரேஷன். அது அதுக்கும் உள்ள வெர்பல் இன்ஸ்பிரேஷன், வார்த்தைக்கு வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை அடங்கியதல்ல, இதுதான் கர்த்தருடைய வார்த்தையே. ஸோ அந்த ஃபெய்த்தில் நம்ம இருக்கிறோம். நோ லிபரலிசம் நமக்கு. we are very conservative. அதில் நின்று தான் ஆகணும், மற்றபடி எல்லாம் டைல்யூட் ஆயிரும். ஸோ அந்த 5 இது இருக்குது. இதில் 2 குரூப். அதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்ஸ், ப்ராஃபட்ஸ், இவாஞ்சலிஸ்ட், இவர்கள் சலன ஊழியர், மொபைல் மினிஸ்டர்ஸ், இடம் விட்டு இடம் போகிறவர்கள். அவர்கள் ரெசிடென்ஷியல் மினிஸ்டர் கிடையாது. ஒரு லோக்கல் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு அப்போஸ்தலர் இருக்க மாட்டாரு, லோக்கல் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருக்க. இவங்க எல்லாம் மொபைல் மினிஸ்டர்ஸ். பட் பாஸ்டர்ஸ், தே ஆர் ரெசிடென்ஷியல் மினிஸ்டர்ஸ். அவர்கள் தங்கள் ஊழியம். முதல் சலன ஊழியம், இது தங்கள் ஊழியம். அவங்க ரெசிடென்ஷியல் மினிஸ்டர், இருந்து வேலை செய்யறவங்க. அதுலயும் டீச்சர்னு சொல்லி ஸ்பெஷலா இருக்கிறவங்க, அவங்க அவங்களும் மொபைலுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ இதுல 4 மொபைல், 1 ரெசிடென்ஷியல் ஆர் லோக்கல், அந்த வேர்டும் போடலாம், மினிஸ்டர்ஸ். இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னா, இதை ஆண்டவர் ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு தான் கொடுத்தான்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த லிஸ்ட் 1 கொரிந்தியர்லயோ 2 கொரிந்தியர்லயோ பிலிப்பியர்லயோ கலாத்தியர்லயோ அல்லது கொலோசியர்ல இல்ல. இது எங்க இருக்கு? எபேசு நிருபத்துல தான் இருக்கு. ஏன்? எபேசு நிருபம் ஒரு உள்ளூர் சபைக்கு எழுதப்பட்ட லெட்டர் அல்ல. எந்த உள்ளூர் சபை பிரச்சனையும் இந்த நிருபத்தில் கையாளப்படவில்லை. இது சபை என்று பொதுவாக இதுல எபேசியர்ல வர்றது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இந்த 5 யூனிவர்சல் சர்ச்,
யுனிவர்சல் சர்ச், லோக்கல் சர்ச் இல்லாம யுனிவர்சல் சர்ச் வராது. அதுல ஒண்ணு வந்து இட் இஸ் ஃபார் த ரெசிடென்ஷியல் லோக்கல் சர்ச் மினிஸ்ட்ரி. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பாஸ்டர் வந்து இந்த அடுத்த நாளையும் வந்து ரெகக்னைஸே பண்ணல. பாஸ்டர் பிகம்ஸ் ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நத்திங். அவர் தானே சகலகலா வல்லவன் நினைச்சுக்கிடுறாரு. அப்படி கிடையாது. அப்போஸ்தலர் செய்யற வேலையை பாஸ்டர் செய்ய முடியாது. ப்ராஃபட் செய்யற வேலையை பாஸ்டர் செய்ய முடியாது. இவாஞ்சலிஸ்ட் செய்யற வேலையை அவர் செய்ய முடியாது. இதெல்லாம் 5 ஃபிங்கர் மாதிரிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்போஸ்தலர் தம்மு அத்தாரிட்டி, அப்போஸ்தலர். ப்ராஃபட் யூ ஆர் த மேன், அதான் ப்ராஃபட். இவாஞ்சலிஸ்ட் இந்த 5 விரல்ல ரொம்ப லாங்கஸ்ட் அவர் தான். அவர் தான் எப்பவும் இவாஞ்சலிஸ்ட் வெளியே போவார். பாஸ்டர் ரிங் ஃபிங்கர், அரவணைத்து கொண்டு போகிறவர். ஸ்மால் ஃபிங்கர் டீச்சர், அது ஒண்ணுதான் காதுக்குள்ள போகும். சோ இதான் அந்த 5 விரல்கள்ல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு விளையாட்டான ஒரு பிக்சர் இல்ல, ஒரு மீனிங்ஃபுல் பிக்சர். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது டெரக் பிரின்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பைபிள் ஸ்காலர். அவர்கிட்ட இருந்து நான் எங்கேயாவது இதெல்லாம் எடுத்தேன்னா அது சொல்லிடுவேன் எங்க இருந்து எடுத்ததுன்ட்டு. ஸோ அவருடைய இதை நான் அந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கேன். இது எதுக்கு, இந்த 5 பேர் எதுக்கு, அதான் அங்க இருக்குது 12ஆம் வசனத்துல இங்கிலீஷ்ல, சபையின் பக்தி ஃபார் த எக்யூப்பிங் ஆஃப் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும். சீர்பொருந்துங்கிறது சரியான ஒரு வார்த்தை இல்ல. எக்யூப்பிங்னா அவங்களை பயிற்றுவித்து பக்குவப்படுத்துவது, அதுதான் சரியான தமிழாக்கம். சீர் பொருந்தனா சரியா இல்ல. அதான் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நமக்கு இந்த பழைய பைபிள்ல வந்து சரியா வர. எக்யூப்பிங், நல்ல எக்யூப் பண்ணு, அவன் நல்ல செய்யறதுக்கு பழக்கு, அவனை பயிற்றுவி, அதுதான் அந்த எக்யூப்பிங். எதுக்காக? சுவிசேஷ ஊழிய வேலைக்காக. இங்கிலீஷ்ல வந்து ஒர்க் ஆஃப் த மினிஸ்ட்ரின்னு இருக்கு, தமிழ்ல வந்து சுவிசேஷங்கிற வார்த்தையா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது எதனால கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பட் அந்த ஒரிஜினல்ல வந்து அந்த ஒர்க் ஆஃப் இவாஞ்சலிசம்னு இல்ல, ஒர்க் ஆஃப் த மினிஸ்ட்ரின்னா இருக்கு. ஸோ நம்ம அதை மோர் ரிலேபிள் வந்து இந்த இங்கிலீஷ் அண்ட் தென் மற்ற அந்த டிரான்ஸ்லேஷன் தான். அப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஒவ்வொரு ஊழியனுடைய ஊழியமும் ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும். ஆமென். The ministry of every minister must be to make every believer a minister. பிலீவ் பண்ணா ஆமென் சொல்லுங்க. ஆமென். From day one, என்னைக்கு அவன் பிலீவர் ஆனானோ அன்னையிலிருந்து அந்த பாஸ்டர் இண்டிவிஜுவல் கேர் கொடுத்தாலும் சரி, கலெக்டிவ் கார்பரேட் கேர் கொடுத்தாலும் சரி, அவருடைய நோக்கம் அவனை ஒரு ஊழியக்காரனா மாற்றணும். ஊழியக்காரனா மாற்றணும்னு சொன்னா ஃபுல் டைம் சொல்லி அர்த்தம் இல்லையே. அவனை ஒரு மினிஸ்டர் ஆக்கணும், அவனை ஒரு சோல் வின்னர் ஆக்கணும். இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க? They are raising lot of supporters. They are not raising soul winners. ஏராளம் ஆதரவாளர்களை திரட்டுகிறார்களே தவிர ஆத்துமாதாயர்களை உருவாக்கவில்லையே. They are failing in their ministry. If I am an evangelist, I should produce a lot of soul winners. அதானே என்னுடைய மினிஸ்ட்ரியே. நான் எனக்கு ஆதரவாளர் தானே திரட்டுறேன். யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் யோசித்து பாருங்க. அந்த திட்டம் இந்த திட்டம் போட்டு என்ன பண்றாங்க? தங்களுக்கு ஆதரவாளர்களை திரட்டுகிறார்கள். நீ போடா, நீ போய் ஊழியம் செய்ய போறன்னு சொல்லி எத்தனை பேரை துரத்தி இருக்கிறாங்க. So they have failed. பயங்கரமா இதுல ஒரு ஃபெயிலியர் வந்திருக்குது. சப்போர்ட்டர்ஸ் வேணுமா? வேணும். நல்லா இருக்கு இந்த ஹாலு. நான் ஒரு இன்ஜினியர், உள்ள போனோம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? சில ஹால்ஸுக்கு போனீங்கன்னா ஹால் ஃபுல்லா பில்லராகவே இருக்கும் இல்லையா? நிறைய பில்லர்ஸ் இருக்கும். இப்போ வர வர குறைச்சிட்டாங்க. பில்லர்ஸ் தேவை, ஹால் ஃபுல்லா பில்லர்ஸா? ஊழியத்துக்கு பில்லர் சப்போர்ட்டர்ஸ் வேணும். சர்ச்சு ஃபுல்லா சப்போர்ட்டர்ஸா? அசிங்கமா இல்ல? நான் முதல்ல சொன்னேன் ப்ரிப்பரேஷன் ஃபார் எவ்ரி பாஸ்டர்னு சொன்னேன், செர்மன் ப்ரிப்பரேஷன். இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த அவனுடைய எய்மே வந்து அவனை ஊழியக்காரனாகணும். இங்கே போயிடாதப்பா, போயிடாத, வாப்பா சபிக்காப்பா சபிக்காப்பா.
இதே தானே, வா வாங்கிறாரு, ஆண்டவர் போ போனாரு. கொஞ்சம் உல்டா, லிட்டில் பிட். முதல்ல ஆண்டவர் வாங்கினாரு சுவிசேஷத்துல முதல்ல, அப்புறம் பின்னால வர வர வாங்க போ போனாரு, கடைசியில போன்ட்டு போயிட்டாரு. அப்படித்தானே? அப்படித்தானே? அந்த 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 அப்படித்தானே வந்துச்சு. முதல்ல கம்னு ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆனோன்னா போன்ட்டார், ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஸோ இப்படி நான் சொல்லிட்டே இருந்தா சாரி, ஒரு அர்த்த பைபிள் கிளாஸ் நடத்துற மாதிரி ஆயிருக்கும். I can see you enjoying. And we are also enjoying. இதுல ஒரு அடுத்த முக்கியமான ஒரு சத்தியம், 3ஆம் வசனத்துல என்ன இருக்கு? endeavoring to maintain the unity of the spirit இருக்குதா? ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள. 4ஆம் வசனம் அது 3ஆம் வசனம். 3ஆம் வசனம் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள. 13ஆம் வசனம் அல்லது 11ஆம் வசனம்? 11 தமிழ், இங்கிலீஷ்ல 13. என்னது? ஒருமைப்பட்டவர்களாகி. எதுல? 11 தமிழ். எதுல ஒருமைப்பட்டவர்களாகி? விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக. அப்போ நல்ல கவனிங்க, ஆவியின் ஒருமைப்பாடு ஏற்கனவே இருக்கு, அதை காத்துக்கொள்ளணும். வசனம் 3. விசுவாசத்தின் ஒருமைப்பாடு இல்ல, அதை போய் சேரணும். மெயின்டைன் யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட், அட்டைன் த யூனிட்டி ஆஃப் ஃபெய்த். புரியுதா உங்களுக்கு அந்த வேர்டிங்? புரியுதா? இப்ப நம்ம எல்லாருமே வந்து யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்ல இருக்கோம். அதை நம்ம கிரியேட் பண்ண முடியாது, ஆவியானவர் கிரியேட் பண்ணிட்டார். என்னைக்கு நம்மள ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தாகம் தீர்க்கப்பட்டோமோ அப்போ நம்ம வந்து ஒன்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வந்துருச்சு, யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். அங்க இருந்து யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் நமக்கு இன்னும் வரல. விசுவாசத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்காக நேர இங்க இருந்து அங்க போகணும். அதுக்கு உதவி செய்யறவங்க தான் இந்த 5 மினிஸ்டர்ஸ். அதை எப்படி செய்ய முடியும்? எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவருடைய பணியில் தீவிர ஈடுபாடு கொள்ள பயிற்றுவிப்பதன் மூலமாக அதை கொண்டு போக முடியும். எனக்கு புரிஞ்சது இந்த பேசேஜில் டைரக்ட் ட்விஸ்டிங் இல்லாம இதான் பிரதர். ஒரு இவாஞ்சலிஸ்ட் இப்போ இந்த நாட்களில் வந்து இவாஞ்சலிஸ்ட்டை அதிகமாக பார்க்க முடியலன்னு, இவாஞ்சலிஸ்ட்லாம் பாஸ்டர் ஆகிறாங்க. பைபிள் காலேஜிலேருந்து வரும்போதே தன்னை பாஸ்டர் சொல்லி வரக்கூடிய ஆட்களை தான் நிறைய பார்க்க முடியுது. ஆனால் இவாஞ்சலிஸ்ட் வந்து இப்போது என்னுடைய பார்வையில் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. இருக்கிற இவாஞ்சலிஸ்ட்டும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி சர்ச்சை ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ அதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவாஞ்சலிஸ்ட் வந்து சபை நடத்தலாமா? இவாஞ்சலிஸ்ட் சபை நடத்தலாமாங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது தேவையே கிடையாது. இவாஞ்சலிஸ்ட் வேற தான் செய்யணும், இவாஞ்சலிஸ்டா தான் இருக்கணும். மாஸ்டர் பால் என்ன பைபிள் என்ன இருக்குன்னா, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிற்க கடவன், நிலை நிற்க கடவன் இருக்கு. ட்ராக் மாற்றக்கூடாது. ட்ராக் மாற்றி நான் அதையும் செய்வேன் இதையும் செய்வேன் அப்படி பண்ணக்கூடாது. இவாஞ்சலிஸ்ட் is supposed to bring the outsiders into the church. Pastor is to bring up the insiders in Christ. He brings in, pastor brings up. இது அப்பதான் அது காம்ப்ளிமெண்டிங் கரெக்டா வரும். ஏன் இவாஞ்சலிஸ்ட் நிறைய பேர் பாஸ்டர்ஸ் ஆகிறாங்கன்னா, பாஸ்டரல் ஜாப் வந்து மோர் செட்டில்டு ஜாப் அண்ட் மோர் கம்ஃபர்டபுள் ஜாப் அண்ட் மோர் எனுமரேட்டிவ் ஜாப் இல்லையா? இவாஞ்சலிஸ்ட் போனால் கொஞ்ச நாள் சீசனில் கொடுப்பாங்க, பிறகு காசு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. பட் பாஸ்டர்னு சொன்னால் உங்களுக்கு வருமானம் ரெகுலராக இருக்கும், ரெகுலர் இன்கம் இருக்கும். அது ஒரு காரணம். அவங்க அறியாமல் அந்த மாதிரி ஒரு இதில் உட்காந்துடுறாங்க. அதனால நீங்கள் சொல்கிறீங்களா இன்னைக்கு இவாஞ்சலிஸ்ட் குறைஞ்சி போயிட்டாங்க. ரெண்டாவது உங்களை இவாஞ்சலிஸ்ட் சொன்னால் அவர் இவாஞ்சலிஸ்ட் தாங்க, இவர் பாஸ்டருங்க. எங்க இருந்து அது எங்க எங்க பிடிச்சோம்? அதை யார பாரு ஊழியக்காரன்னா பாஸ்டர் இல்லையே, 5ல் 1 தானே பாஸ்டர். ஏன் மற்றதுக்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேங்கிறோம்? அப்போ நம்ம அறியாம ஒரு கிரேஸ், ஒரு சின்ன கன்ஃபியூஷனுக்குள்ள நம்ம போயிட்டோம். போய் இந்த ஆண்டவருடைய அந்த உன்னதமான அந்த அந்த பர்பஸை நம்ம லூஸ் பண்ணோம். இந்த பைபிள் காலேஜில் வந்து இதை பற்றி 5 ஃபோல்டை பற்றி போதிக்காததுனால வரவெல்லாம் பாஸ்டர்னு வராங்களா? அல்லது அதை ஏன் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 5 ஃபோல்டை பற்றி புரிதலே இல்லை? இது நிறைய இட்ஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். பிகாஸ் பாஸ்டர் இஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் ரெவர்ட் அபவ் ஆல் தி ரெஸ்ட். இப்போ லோக்கல் பாடி அண்ட் யூனிவர்சல் பாடி
அந்த டிஃபரன்ஸ்ல வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஒரு அப்போஸ்தலர் வந்து ஒரே இடத்துல இருந்து சபையை நடத்தலாமா? அவர் எப்படி இருக்க முடியும்? முடியாது இல்ல. அப்போஸ்தலன் நல்ல மிஷினரி தானே. அப்போஸ்தலங்கிறது கிரேக்க வார்த்தை அப்போஸ்டலோஸ், மிஷினரிங்கிறது வந்து லாட்டின் வார்த்தை மிஷியோஸ். ஸோ அப்போஸ்தலனா மிஷினரி தான். அப்ப இப்போ அப்போஸ்தலர் பாஸ்டர்ஸ்லாம் அப்போஸ்தலர் சோ அண்ட் சோன் போட்டுக்கிறாங்களா? அது எப்படி? அவங்க வந்து கூட 4 பிரான்ச் சர்ச் போட்டாங்கன்னா அது அப்போஸ்தலர்னு போட்டுக்கிறாங்க. அது அவங்களா போட்டுக்கிற டெசிக்னேஷன் தான். அப்போ பிஷப்னு போடலாமா நம்ம? பிஷப், பிரஸ்பிட்டர், பாஸ்டர், ஓவர்சியர், எல்டர், இந்த 5ம் ஒண்ணுதான், ஒரே ஆபீஸ் தான். வேற வேற ஃபங்க்ஷனல் எம்பசைஸ் பண்றதானே ஒழிய இந்த 5ம் ஒண்ணுதான். பட் நம்ம பாஸ்டர்னு ஒருத்தர் போட்டு எல்டர்லாம் அவங்களுக்கு கீழே வைக்கிறோம், அப்படி கிடையாது. எபேசுவில் உள்ள மூப்பர்களே வரவழைத்து பேசினார். பாஸ்டரை விட்டுட்டு மூப்பர்களை கூப்பிட்டாரு, அப்படி கிடையாது. மூப்பர்கள்னாலே அதுதான். மூப்பர்னாலும் பாஸ்டர்னாலும் கண்காணினாலும் மெய்ப்பன்னாலும் ஒரே இதுதான். பேதுரு சொல்றார், பிரதான மூப்பனாகிய நான். அவரே தானே மூப்பன் தானே சொல்றாரு. உடன் மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன், உடன் மூப்பன் ஆகிய நான். தன்னே மூப்பன் தானே சொல்றாரு, எல்டர்ங்கிறாரு. இப்போ அந்த நாட்களில் வந்து சிஎஸ்ஐ மெயின் லைன் சர்ச்சஸ் எல்லாம் பிஷப்னு சொல்லுவாங்க. பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட்ல பிஷப், மாடரேட்டர் அப்படினும். பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட்ல வந்து சொல்ல மாட்டாங்க, சீஃப் பாஸ்டர்னுபாங்க. இப்போ வந்து எல்லாம் ஆளாளுக்கு பிஷப்ன்றாங்களே, அவங்கள அங்கீகரிக்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு 30 வயசு பையன், அவங்க அங்கீகரிக்கிறதுக்காக அங்கேயும் போடுறாங்க. இல்ல அது மட்டும் பெருசு இல்ல. இல்ல அந்த டைட்டில் முந்தைய வந்து சிஎஸ்ஐல ரெவரண்ட்னாங்க, ரைட் ரெவரண்ட்னாங்க. பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும் அதை கிண்டல் பண்ணாங்க. ஆமா, இந்த ரைட் ரெவரண்ட் ராங் ரெவரண்ட்னு கிண்டல் பண்ணாங்க. இது ஆண்டவர் வந்து இந்த விசுவாசிகளை துரத்தின உடனே பன்னிக்குட்டியத்துக்கு போச்சு. ஆமா, எல்லா விசுவாசம் பன்னிகை எல்லாம் வந்து அப்படியே கீழே போச்சுது. ஒரு பண்ணி இன்னொரு பண்ணி பார்த்துக்க, எங்கடா போறா அப்படின்னு. சும்மாவா எல்லாரும் போறாங்க அப்படின்னு. இந்த கதை தான் இப்ப நடக்குது. போட்டோம் அப்படின்னு. பெலிஸ்தேருடைய முறைகளை நாம் கற்றுக்கொள்ள கூடாது. என்ன அது ரோமன் கத்தாலிசிசம். அது சிஎஸ்ஐ ரெவரண்ட் யார்? ரெவரண்ட் அண்ட் ஹோலி ஆர் ஹிஸ் நேம். ரெவரண்ட்னா பரிசுத்தம் கிடையாது, ரெவரண்ட் பயங்கரமானவர்னு அர்த்தம். யார்? அப்ப எல்லாம் பயங்கரமா தான் இருக்கணும். ரெவரண்ட் அண்ட் ஹோலி ஆர் ஹிஸ் நேம். எஸ், ஹிஸ். அந்த ஸ்ட்ரெஸ் எம்பசைஸ் பைபிள்ல இருக்குது, ஹிஸ் நேம். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் பிரதர் தான். சுந்தரம் பாஸ்டர் கடைசி வரைக்கும் தன்னை சகோதரன் சுந்தரன் தான் சொல்லுவார். அப்படிதான் எழுதினாரு. பிரதர் ஜி சுந்தரம், அவர் ஜி, அவருக்கு ஜி சுந்தரம் தான் போட்டார். ஸோ இது வந்து நம்ம வந்து பெலிஸ்தேருடைய முறைகளை கையாளக்கூடாது. இப்போ இதை பற்றி நம்ம போதிக்கலாமா? இப்போ வந்து வரவங்களாம் சில பிஷப்ன்றாங்க, ரெவரன்றாங்க. இது வந்து இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் போதிக்கலாமாங்கிறீங்க இல்லையா, இது உங்களுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். போதிக்க இருக்கிற விருப்பம் இல்ல. சபையினுடைய பக்தி விருத்தின்ற போது சபைக்குள்ள வருகிற சில அருவருப்பான காரியங்களை, ராங் டாக்டரினை, இல்ல அது கரெக்ட். அது வந்து சீர்திருத்தத்துல வரும். சீர்திருத்தத்துல வர ஒரு வேலை. ஆமா, அது ரொம்ப டெலிகேட்டா செய்ய வேண்டிய வேலை. சோ இப்படி நீங்க பிளண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா ஜேபிசி எல்லாரும் திட்டுறாரு அப்படின்றாங்க. இல்ல, அவன் திட்டுறத பத்தி நமக்கு கவலை இல்ல. we need revival. ஆமா, ரிவைவல். சரி, ரிவைவல் வந்தா வரவங்க எல்லாம் வந்து அங்கி போட்டுட்டு வந்து பிஷப்ன்றாங்க, அவங்கள ஆதரிக்கலாமா? அந்த வெள்ளம் வரும்போது இதை அடிச்சுட்டு போயிடும் நான் நினைக்கிறேன். இதை சரி பண்றதை விட அதை சரி பண்ணா, அந்த ரிவைவல் வந்துருச்சுன்னா இதெல்லாம் அடிச்சுட்டு இதெல்லாம் கசடு, இதெல்லாம் ஓடிடும். ஆனா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்த பொழுது 5-fold பத்தி கேட்கும் பொழுது அந்த 50s, 60s, 70s ஆர்கானிக்கா people recognize their office. யார் அவங்க கிட்ட நீங்க ப்ராஃபிட், நீங்க இவாஞ்சலிஸ்ட், நீங்க அப்போஸ்தலன் சொல்லல. பட் அந்த சீசன்ல they themselves that gift, they were the gift.
it came out beautifully நீங்க. உதாரணமா நீங்களே வந்து தீர்க்கதரிசியா பயன்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. ஒருத்தனை போய் டிசெண்டிங் ஸ்பிரிட்ல யூஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. பட் நீங்க வந்து அது ஆச்சா பூச்சான்னு பெருசா காட்டல. இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய யூடியூப்ல பார்க்குறேன், சின்ன சின்ன பசங்களாம் ப்ராஃபிட்ன்றானுங்க, கையில் பணம் கொடுன்றானுங்க, மல்டிஃபில் வரன்றான். அந்த பேசிக்கலி ஜீசஸ் வாஸ் அகைன்ஸ்ட் டைட்டில்ஸ். இயேசு கிறிஸ்து பட்டங்களுக்கு எதிரி. பைபிள் கிளியரா இருக்குல்ல? இப்படிலாம் அழைக்கப்படாதுங்க, நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் சொன்னார்ல. அதான் ஸ்பிரிட். டைட்டில்ஸ், ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் கிடையவே கிடையாது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தில். எல்லாமே வந்து குப்பை. So the genuine gift will know. People will recognize. அதான் பாயிண்ட். மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தந்த மரம் கனியினாலே அறியப்படும். உதாரணமா நம்ம வந்து மிரக்கல்ஸை விசுவாசிக்கிறோம், மிரக்கல்ஸுக்காக ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் பொதுவாக நம்முடைய ஊழியங்களில். ஆனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இந்த புத்தகத்தில் எழுதிராத இன்னும் வேறு அநேக அற்புதங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்லிக்கிட்டு தண்ணீரை ரசமாக மாத்துறேன், பர்ஸில் ரூபா வருது அப்படின்ற போது ஜனங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து, ஒரு நல்ல சபை பாஸ்டர் டீச் பண்ணுறாரு உங்களை மாதிரி, அவன் அந்த பாஸ்டரை விட்டுட்டு திடீர்னு ஆரம்பிக்கிற இடத்துக்கு போகிறாங்களே, அதை பற்றி நம்ம போதிக்கணுமா? யோவான் 20:30. நீ நல்ல கேள்வி, அதனால வசனம் எடுக்கிறேன். யோவான் 20:30. இந்த புத்தகத்தில் எழுதியிராத அநேக அடையாள அற்புதங்களை மெனி இயேசு செய்தார். அடுத்த வசனம், ஆனால் பட்டுன்னு ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும், விசுவாசிக்கிறதுனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் அடைமுடிவாக எழுதப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனுக்கு தேவையானதெல்லாம் இதுல எழுதியாச்சு, மீதி நமக்கு வேண்டாம். அது எதுக்கு அடுத்த வசனம்? அப்போ எதை இன்ஸ்பிரேஷனோட யோவான் செலக்டிவா எழுதினாரோ அது நமக்கு போதும். Say amen where the Bible says amen. Stop where the Bible stops. பைபிள் எங்க நிறுத்துக்கிறதோ அங்க நிறுத்த கத்துக்கணும். அதானே இப்போ வந்து ஒரு பாஸ்டர் நல்லா போதிச்சு சபையை நல்லா நடத்தி கொண்டு வரும்போது திடீர்னு ஒருத்தன் எழும்பி இந்த மாதிரி அற்புதம் நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வந்து சென்னையிலேயே நிறைய குரூப்ஸ் ஆஃப் பாஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த 30-35 இயர்ஸ் ஓல்டு அவங்கெல்லாம் பண்ணும்போது இந்த நல்ல சபையில் இருக்கிற சில விசுவாசிகள் அங்கே போய் அவனுடைய அட்ராக்ஷனில் அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. அப்போ இதை பற்றி போதகர்கள் வந்து புரியத்தக்கதான போதனை. பிரச்சனை வந்த பிறகு இல்லை, மறுமுன் காப்பது மேல். ரெகுலராகவே அவங்க வந்து ஒழுங்கா பீப்புளை டீச் பண்ணணும். அப்போ டீச் பண்ணாதானே பலவித அந்நிய புதனால் அலப்படாதபடி அவங்க அந்த ஊழியம் செய்யணும். அது அவங்க செய்யலைல்ல, அவங்க டீச் பண்ணல. ஒரே நாளில் டீச் பண்ண முடியாது. 52 வாரம் அவன் வந்து உங்க முன்னால் உட்காருவான்ல, அவனுக்கு டீச் பண்ணுங்க, அவன் இது பண்ணிக்குவான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காப்பது மேல். அது உங்க கையில தான் இருக்கு. What would be your message to the young emerging leaders today? இல்லை, அவங்க வந்து நிறைய காரியங்கள் இருக்கு. அவங்க வந்து மற்ற லீடர்ஸோட அவங்க அசோசியேட் பண்ணணும், இன்டர்லிக் பண்ணணும், நெட்வொர்க் பண்ணணும். மூத்தவங்கள்ட்ட கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் கேட்கணும், அந்த சீனியர்ஸ்ட்டை உட்காந்து கேட்கணும். பவுல் வந்து டைட்டஸுக்கும் டீமோத்தையும் எமர்ஜிங் லீடர்ஸ் தானே, நிறைய ஆலோசனை கொடுத்தார்ல. அந்த மாதிரி உட்காந்து கேட்கணும். இன்னைக்குரிய கான்டெம்பரரி அட்வைஸ் வாங்கணும். சில காரியத்தில் விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிருன்னு சொல்றாரு, நிறைய கொடுக்குறாரு, ஃபுல் ஆஃப் அட்வைசஸ். இங்க in this context also there are a lot of young emerging mission leaders. Small mission movements have been birthed. As a young man who started off and then the Lord directed you towards missions, இங்க இருக்கிறவர்களுக்கு அந்த யங் மிஷன் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு what would be your advice? And I have a clarification on that question, some more information. Last 50 years BYM, GEMS, FMPB and the likes கத்தர் எழுப்பினாரு. Praise God for that.
and for the challenge that we received, the blessing that we received, the kingdom expansion that happened. But இந்த 50 வருஷத்துல இந்தியாவினுடைய ரிலிஜியஸ் லேண்ட்ஸ்கேப்பு மாறல. இப்ப கடவுளுடைய கிருபையினால லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா சர்ச் பேஸ்ட் மிஷன்ஸ் ஒரு 15 மிஷன் ஆர்கனைசேஷன் எழும்பியிருக்கு. ஒரு சர்ச்சு அவங்களே வந்து சேலஞ்ச் பண்ணி மிஷினரியை அவங்க சர்ச்சில் இருந்து ஒரு 4 பேரை அனுப்பி அவங்க மிஷினரி ஊழியத்தை சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு 100-200 வில்லேஜை, ஒரு தாலுக்காவை, ஒரு ரீஜனை தத்தெடுத்து எழும்பியிருக்கிறாங்க. அதான் ஐடியல். சர்ச் பேஸ்ட் மிஷன் என்னென்ன அது சர்ச் பேஸ்ட் மிஷன் நான் சொல்ல மாட்டேன். அது என்ன சொல்லணும்னா, the mission of the church is missions and the mission of missions is church planting. சர்ச் பிளான்டிங். ஸோ அந்த சைக்கிள்குள்ளே வர்றாங்க. அப்படிதான் வரணும். ஐடியலாக அதுதான். பட் ஆனால் தமிழ்நாட்டில் 40,000 சபைகள் இருக்கு. அந்த சைக்கிள் வரல. பட் அந்த சைக்கிள்குள்ள வர்ற ஒரு 15 லீடர்ஸ் இப்போ உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த ஆடியன்ஸில் who have adopted, who have raised significant amount of money, prayer mobilization, passionately pursuing the vision, besides growing the local church and feeding the people. In the mission, budding, emerging mission leaders, இந்த சைக்கிள்குள்ள, பிப்ளிக்கல் சைக்கிள்குள்ள வர பழகிட்ட லீடர்ஸ் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இது இன்னும் அதிகமாக வரும்னு நாங்கள் நம்புகிறோம். வரணும். இந்தியா சந்திக்கப்படணும்னா வேற வழி இல்லை. ஸோ அந்த இமர்ஜிங் மிஷன் லீடர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தட்ஸ் a question of Fidian. I will be happy to meet with them. Yes. And spend time with them. One thought. இல்ல இது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி Big question. வேண்டாம். I will be happy to spend time with them. That's good. Even one full day I will be happy to spend. Yes. Only for the mission leaders probably we can. அந்த மாதிரி Wonderful. They are here. Young pastors. And இப்போ as you are growing, I just asked you in the break. Every Paul had a Timothy. Every Timothy needs a Paul. Paul also had a Barnabas. மினிஸ்ட்ரியில இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நமக்கு மென்டர் பண்ணக்கூடிய டிமோத்திஸ் இருப்பாங்க, நம்மளை மென்டர் பண்ணக்கூடிய பால் இருப்பாங்க, நம்மளுடைய தாட்ஸை பவுன்ஸ் பண்ண, நம்மளை அக்கௌண்டபிலிட்டியை ஹோல்ட் பண்ண, சேலஞ்ச் பண்ணக்கூடிய பர்னபாஸ் தேவை. How important is that in ministry to be healthy? How was it for you? அது ரொம்ப எனக்கு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி என்னுடைய ஆக்டிவ் இயர்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பில் எனக்கு க்ளோஸாக ஒரு ப்ராஃபட்டிக் வாய்ஸாக என் கூட இருந்தது எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ். ஸோ நாங்கள் 2 பேரும் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றவங்கெல்லாம் பார்த்தா கூட நாங்கள் 2 பேரும் அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்லே தான் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் காரியங்களை ஷேர் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ எனக்கு அவர் தேவைப்பட்டார், அவருக்கு நான் தேவைப்பட்டேன். நான் ஒரு ஸ்டேஜில் நான் அந்த ஆர்கனைசேஷனல் லீடராக இருந்ததுனால இதை அவருக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்துச்சு, ஸ்ட்ரைட் ஜாக்கெட்டிங்காக இருந்தது. அவருக்கு இது இந்த வீடு பத்தலை, அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அவரால் முடியல. ஸோ வி ஹேட் மெனி ஹவர்ஸ். பர்சனலாக எவ்வளோ க்ளோஸ்னாலும் எங்கள் வீட்டிலே இருப்பார், கொள்ளுவார். நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸு. அவர் மகன் தான் நான் வச்சு இது பண்ணேன். இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸுடைய அந்த ஸ்ட்ரைட் ஜாக்கெட்டிங் அவருக்கு முடியல. அப்போ ஹீ ஹேட் டு பி ரிலீஸ்ட். கேட்டார், சரி அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். கோபிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போகல. ஸோ தேவை தான் எனக்கு. அதுக்கு பிறகு அவர் போன பிறகு ஒரு கை உடைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அசோசியேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்தாங்க, பட் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு இன்சைட் உள்ள எனக்கு அது கை உடைஞ்ச மாதிரி தான் ஆயிடுச்சு. அது ரொம்ப தேவை. If you relive your life again, what 2 things different you will do? Looking back, you are 75 plus. I'm 78 now. You are 78. So if you relive your life again, நீங்க மறுபடியும் உங்க வாழ்க்கை திரும்பி வாழ்ந்தால் எந்த 2 காரியம் நீங்கள் சற்று இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காரியங்களாக இருக்கும் என்று நீங்கள் பின்னிட்டு பார்த்து hindsight wisdom
ரெண்டு காரியம் இல்ல, நிறைய காரியம். இன்னும் கொஞ்சம் மோர் டைம் வித் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இன்னும் மோர் டைம் ஃபார் ஸ்டடி. படித்தேன், பட் இன்னும் காணாது. கொஞ்சம் படிச்சிருக்கணும். நான் வந்து இந்த டிசிப்ளின்ங்கிற பேரில் நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க மேலே ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கேன். ஒழுங்குங்கிறதுல அவங்க மேலே ரொம்ப கட்டுப்படியாக இருந்திருக்கு. வெரி ஹார்ட் ஆன் பீப்புள். அதான் நிறைய பேர் அவங்கள அஃபெண்ட் பண்ணியிருக்குது. ஆனால் என்னுடைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் என்னுடைய விக்டரிஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்களை விட அதிகம். அதனால நான் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லலை, பட் அப்படி தான் என் லைஃப்பில் இருந்திருக்கு. ஹவு டு டூ இட்டுங்கிறத விட ஹவு நாட் டு டூ இட் ரொம்ப முக்கியம். எப்படி செய்யணுங்கிறத விட எப்படி செய்யக்கூடாது, அதான் முக்கியமான ஒரு லெசன். மிஷனரிஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், லீடர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கிறேன், பாஸ்டர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், இவாஞ்சலிஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டர்ஸ் ரைஸ் பண்ணல. எவ்வளோ முயற்சி பண்ணேன். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் நடத்தினேன். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்புக்கு ஆண்டர்வான் பப்ளிஷிங் கம்பெனியில் இருந்து அவங்களுடைய எடிட்டோரியல் டீம் 2 பேரை அதுக்குன்னு இன்வைட் பண்ணி அவங்கள வச்செல்லாம் செமினார் நடத்தணும். இதெல்லாமா பண்ணி பார்த்தேன். அது எனக்கு என்னன்னு சொல்லி எனக்கு இன்னும் புரியலை. அது யாரும் எனக்கு அதுக்கு பதில்னு சொல்ல தெரியல. ஐ ஹாவ் நாட் ரைஸ்ட் ரைட்டர்ஸ். அது பிஓஎம்ல ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் எழுதலை. சும்மா எல்லாம் எழுதுவாங்க, கட்டுரைகள் எழுதுறது, பிரேயர் பற்றி எழுதுனா எல்லாம் எழுதலாம் அந்த மாதிரி. பட் ரைட்டருங்கிறது ஹி கம்ஸ் அலைவ் அஃப்ரெஷ், வித்தியாசமாக வருவார் அவர். அது நான் எழுப்பலை. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரில. பிறகு நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்னுடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பை ஃபுல்லாக நான் கன்ஃபைண்டாக வச்சுருந்தேன்ல, 33 years. சில நேரங்களில் யோசிப்பேன், கொஞ்சம் இன்னொரு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு முன்னாலேயே கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் சில நேரங்களில் நான் யோசிக்கிறது உண்டு. பட் அந்த யோசனை சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரில. பட் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி. பட் எப்பவுமே நான் வந்து லீடராகவே தான் இருந்திருக்கேன். ஸ்கூலில் படிக்கும்போதே கிளாஸ் பீப்புள் லீடர், ஸ்கூல் பீப்புள் லீடர், என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர். எங்கே போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீடர் ஆயிடுவேன். நான் முட்டி மோதிக்கிட்டெல்லாம் போட்டு போட மாட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வளர்ந்து கட்டவே வாங்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ ஆல் மை லைஃப் நான் லீடரேயாக இருந்ததுனால கரெக்ஷன்ஸை ரிசீவ் பண்ணுறது எனக்கு எப்போவுமே கஷ்டம். நீங்கள் லீடர்ஷிப்பில் இருக்கும்போது ஆனால் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்தா சொன்னால் கேட்பீங்களா நீங்கள்? I was never a loner. We always had associates, coordinators, board members, எல்லாம் இருந்துச்சு. பட் கஷ்டம்ன்றாங்க. ஆனாலும் கூட அந்த ஏதாவது கரெக்ஷன் வரும்போது ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட். ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லலை, கஷ்டப்பட்டேன். நான் சொல்றீங்களா, நீங்கள் இப்படி இருந்தால் என்ன செய்திருப்பீங்கன்னு கேட்கறது தான் நான் சொல்கிறேன். கூட பிறகு ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், பட் ஐ ஹாவ் பீன் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதனால என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நான் வந்து பெரிய ஹெட்டேக்கு. சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே, உங்களோட வேலை செய்தால் உலகத்திலே யாரோடையும் வேலை செய்யலாம் அப்படிம்பாங்க. அது இருக்கு. அது ரொம்ப அளவுக்கு போதும், இதில் விடுங்கன்னு சொன்னால் விட மாட்டேன். இல்லை மறுபடியும் அதை பாருங்க அப்படிமே. அந்த மாதிரி ஒரு அதில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம். நாட் காம்ப்ரமைஸ், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம். இதுதான் சம் ஆஃப் த திங்ஸ். Thank you for being so transparent. It's so we all see you as a very tall leader. But நீங்க ஓப்பனா உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸையும் உங்களுடைய ஷார்ட் கம்மிங்ஸையும் ஃபம்பிளிங்ஸையும் இவ்வளவு கிளியரா ஷேர் பண்ணது, யூ ஆர் அ ஹியூமன் பீயிங்னு. வெரி மச். எஸ். ஆனா உங்க டெய்லி டிசிப்ளினை சொல்லிடுறீங்களா பிஃபோர் யூ க்ளோஸ்? Even I want us. இப்ப டெய்லி மார்னிங்ஸ்ல இருந்து உங்களுக்கு நைட் At வரைக்கும் 78 your discipline will challenge most of us. 78 வயசுல அண்ணனுடைய டிசிப்ளினை கேளுங்க. We were very shocked and inspired. Every day I get up at 4 o'clock without setting the alarm. 4க்கு மேலே என்னால் தூங்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய பாடி சைக்கிள் அதுக்கு பழகிரும். அலாம் வந்து வேண்டியதே கிடையாது. அலாம் வைக்கவே மாட்டேன். கரெக்டாக 4 கிளம்பி வருவேன்.
சம்டைம்ஸ் 4:15 ஆயிரும். ரொம்ப வருத்தப்படுவேன், ஐயோ 15 மினிட்ஸ் போயிடுச்சுன்ட்டு. 4 கிளம்பி 6 வரைக்கும் ஐ ஹாவ் மை ஸ்டடி, மெடிடேஷன் ஆர் சம் ஃப்ரெஷ் தாட் வந்தால் அதை உடனே பேப்பரில் போடுறது, அதில் 6 வரைக்கும். 6 to 7 இஸ் மை வாக். ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கிறேன், அதை வச்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தெருவில் நாய் ஜாஸ்தி, அதனால டியூவல் பர்பஸுக்கு அதை வச்சுக்கிட்டு அப்படி போவேன். ஆர்மிலையும் என்சிசிலையும் எங்களுக்கு ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க, அது ஒரு ஸ்டைல், அதை அப்படியே நடத்துறதுலேயே அதில் ஒரு இது இருக்குது. எனக்கு அந்த மாதிரி பண்ணுவேன் நைட்டு போவேன். எங்கள் அப்பா அப்படி நடப்பார், ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார். 7 மணிக்கு வந்து 7லேருந்து 7:30 வரைக்கும் ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். அப்போ வந்து டீட்டெயிலாக படிக்க மாட்டேன், ஹெட்லைன்ஸ் படிப்பேன். 7:30 மணிக்கு ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட். 7:45 ஐ ஹாவ் மை ஃபர்ஸ்ட் நேப் ஆஃப் த டே. ஏன்னா 4 மணிக்கு எழும்புறேன் இல்லையா, ஸோ அது ஒரு 4 மணி நேரம் ஆயிடுது. அதனால் ஒரு 15 நிமிஷம், அது நேப்புனா நேப்பு தான், ஸ்லீப் இல்லை. அது அப்படி அதாவது உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்களா, உண்ட மயக்கத்தில் அப்படி படுத்து அப்படி எழும்பிடுவேன். கரெக்டாக எழும்பிடுவேன், 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான் எழும்புவேன். 8லேருந்து இந்த ஷேவ் பண்ணுறது கொள்வது அதெல்லாம். என் லைஃப்லேயே வந்து நான் ஷேவ் பண்ணாமல் இருந்தது 3 நாள். அது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு பிறகு ஐசியூவில் வச்சுருந்தாங்க. வெளியே வந்த உடனே வார்டுக்குள்ளே கொண்டு வந்த உடனே முதல்ல கேட்டேப்பா ரேசரை கொடுங்கப்பா அப்படின்னு. ஷேவ் பண்ணாமல் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் ஆஃபீஸில் துரத்தி விட்டுருவேன் பசங்களை. ஐயோ அண்ணன் வராங்கன்னு சொல்லி ஓடிடுவாங்க. இது ஏன்னா எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருக்கும்போது சொல்லுவார், அவர் பெரிய ஆஃபீஸரு. ஸோ மிலிட்ரியில் இருக்கும்போது ரொம்ப குளிர் பிரதேசம், பனி பிரதேசத்தில் அப்படியே படுத்துருப்பாங்களாம். அவங்க பார்பர் வந்து அவங்க தூக்கத்தொட்டு எழும்பு முன்னாலேயே அவங்களுக்கு ஷேவ் பண்ணிட்டு போயிடுவாங்க படுக்கையிலேயே. இதெல்லாம் அந்த காலத்து டிசிப்ளின், பிரிட்டிஷ் டிசிப்ளின் அதெல்லாம். ஸோ ரெகுலராக பண்ணிவிட்டு கரெக்டாக 9 மணிக்கு ஐ சேஞ்ச் ஓவர் டு மை ஃபார்மல் ட்ரெஸ். 9 to 5 மணி வரைக்கும் என்னை யாரும் டிஷர்ட்டில் கூட பார்க்க முடியாது. ஆஃபீஸ் டைம் என்னை யாரும் கேட்க போகிறதில்ல. நான் ரூமில் உட்காந்து என் ரூமில் உட்காந்து வேலை செய்வேன். கரெக்டாக அதை போட்டால் யூ கெட் அ ட்ரிம்னஸ் இன் யுவர் மைண்டு. கரெக்டாக டிஷர்ட்டை போட்டு என்னை ஒர்க்கிங் ஹவர்ஸில் யாரும் பார்க்கவே முடியாது. டிஷர்ட்டு நான் ரொம்ப பிரியமானது, ஆனால் அந்த டைம் வந்து போட மாட்டேன். அந்த டைம் வந்து ரெகுலர் ஃபார்மல் வேர் தான் போடுவேன். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுவேன். 1 மணி கரெக்டாக எனக்கு இப்போ சாப்பிட போகிற நேரத்தை பார்த்து வால் கிளாக் செட் பண்ணலாம். ஸோ 1 மணிக்கு சாப்பிட போவேன். 1:15 மறுபடியும் செகண்ட் நேப். 1:30 எழும்பிடுவேன். எழும்பி ஐ ப்ரிப்பேர் மை ஓன் டீ. ஐ எம் அ டீ லவர். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 விதமான டீ வச்சுருக்கிறேன். 25 விதமான டீ? ஆமாம். ஏன்னா பீப்புள் வந்து எங்கேயாவது ஊர்லேருந்து ஃபாரின்லேருந்து உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் டீ வாங்கிட்டு வாங்காமல் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டேப் ரெக்கார்டு கேட்காம டீ கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டீ, பல டீ, ஏன்னா அந்தந்த ஆல்டிடியூட் கேட்ட மாதிரி டீ நிறையா உண்டு. அது ஒவ்வொரு டீலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அது மில்க் போட்டால் டீ டேஸ்ட் போயிடும். அதனால பிளாக் டீ தான் போடுவேன். அதுக்கு நிறைய அதை எப்படி போடுறது, அதை எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுலாம் அதுக்கு நிறைய சிலதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஹாபி, டீ குடிப்பேன். அதை குடிச்சிட்டு 1:45 2க்கு மறுபடியும் உட்காந்துருவேன், ஒர்க்கில் உட்காந்துருவேன். 5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். 5 to 6 அன்றைக்கி மார்னிங் மிஸ் பண்ண பேப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் படிப்பேன். அதாவது விசிட்டர்ஸ் ஏதாவது மீட் பண்ணுவேன். 6 மணிக்கு மறுபடியும் வாக்கிங் போயிடுவேன். 7 மணி 6 to 7 வாக்கிங். 7 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர். 7:30 சாப்பாடு. ராத்திரி சாப்பிட மாட்டேன், ஃபுட் சாப்பிட மாட்டேன், ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்படி இருந்தும் தொப்பை போட தான் செய்யுது. எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், பட் முடியல. ஆனால் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது. ராத்திரி நல்லா தூங்கிடுவேன். ஒரு 2 பழம், ஒரு ஆரஞ்சு, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா ராத்திரி நல்லா தூங்கிடுவேன். ஒரு பிரச்சனை. 9 சுவிட்ச் ஆஃப். சில நேரங்களில் 9:15 சைலண்டில் போட்டுட்டு தலைநகரில் போட்டுருவேன். ஸோ அதனால் ராத்திரி என்னை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சினா என் மகா இருக்கா அவளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஒய்ஃபு திறந்து வச்சுருப்பா அப்படி சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எங்கள் வீட்டு காம்பவுண்டு சேவர் வந்து கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்குது, தாண்டி வாங்க அப்படின்னு. அதுக்கு மேலே என்ன எமர்ஜென்சி, நான் வேணா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா? அதை பிறகு ராத்திரி யாராவது கூப்பிட்டு அதில் எழும்பி அதை மண்டக்கில் போட்டு இதெல்லாம் என்னத்துக்கு? போதும், 9 மணிக்கு க்ளோஸ். இவ்வளோதான் என்னுடைய ஷெட்யூல். அகெயின் 4 o'clock. நிறைய பேர் வாலிபர்களுக்கு இது சொல்லிக் கொடுத்துருக்கேன். எஸ்பெஷலி இந்த 50 வயசு தாண்டின ஊழியக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது எங்களை மாதிரி ஊழியர்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு மீட்டிங் போகிறோம். அங்கே போய்கிட்டு நான் 9 மணிக்கு சாப்பிடுவேன் முடியாது.
முடியாது இல்லையா? முடியாது இல்லையா? நான் அப்படி ஃபுல்லா மீட்டிங் எல்லாம் போய் அட்டன் பண்ற டைம்ல நான் அப்படி செய்யல. நான் அந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தான் சொல்றேன். அந்த 20 வருஷம், ஓகே. 2003 to 2025. இப்போ இந்த 22 இயர்ஸோட என்னோட டிசிப்ளின். அதுக்கு முன்னால ஒரு டிசிப்ளின், நைட்டு சாப்பாடு ஒன்று ஹோட்டல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் பிரதர் வீட்டில் வந்து சாப்பிடும்? வீட்டில் போனால் அவங்க தாத்தா கதை பாட்டி கதை அவ்வளோ கதையும் கேட்கணும். சாப்பிட வைக்கீங்களா? நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப தேவையா அவங்க பாட்டி கதைலாம் சொல்றதுக்கு? அது நமக்கு ரொம்ப தேவையாது. ஆனா நீங்க ஃபோன் கால் கூட டு த பாயிண்ட், அவ்வளோதான் முடிச்சிருவேன். 1 minute 2 minutes only. தேவையில்லாத பேச்சு எதுவுமே இருக்காது. ஒன், ஐ கால்ட் யூ ஃபார் 2 reasons. 1 2 1 minute. தேங்க்யூ பிரதர். எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஓகே பை ஸ்டான்லி. ஓகே பை ஸ்டான்லி. எனக்கு குயிக்காக முடிச்சிருவேன். சும்மா அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கலாமா அப்படியே முடிச்சிருவேன். ஒரு ஊழியர் வந்து திடீர்னு உங்ககிட்ட பேசி, ஆனால் இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, எனக்கு ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணுவேன். நான் இன்னும் சில காரியங்களை ஆலோசனை பெறணும்னு சொன்னால் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கன்றேன். ஏன்னா அது என்னுடைய மற்ற ஷெட்யூலை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோ. கூடிய மட்டும் விசிட்டர்ஸை பிட்வீன் மார்னிங் 11 to 12 ஆர் ஆஃப்டர்நூன் 3 to 4 or 4:30. இந்த வெளியே போகிறோம் பாருங்க, ஐட்னரி ப்ரீச்சர்ஸ், நம்ம நேரத்தை கெடுப்பாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன வேணும், நமக்கு பிரசங்கம் முடிஞ்ச உடனே ரூமுக்கு வரணும், ட்ரெஸ்ஸை இது பண்ணிட்டு யூ ஷுட் ஹேவ் ஃப்ரெஷ் ஷவர். ஏன்னா அதுக்கு முன்னால் முழங்கால லேபர் பண்ணியிருக்கிறீங்க, புல்பீட்டில் லேபர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பிறகு இவங்க பாட்டி கதை கேட்கறதா நமக்கு தேவை. கல்ஃப்ல இது ரொம்ப மோசம். பாட்டிக்கு மேல உங்களுக்கு என்ன அவ்வளோ கோவம்? பாட்டி I think this is the joke of the day. And it becomes an endless thing. போயிட்டே இருக்கும்ல. பிறகு நம்ம வந்து இது பண்ணி காலையில் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளே கவனிச்சுக்கிட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த மினிஸ்ட்ரியில எஃபிஷியண்டாக இருக்கும். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்களை பார்க்க வர்றதுக்கு நீங்க கரெக்ட் டைம் சொல்றீங்க. ஆமா. அதே போல வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா நீங்க வந்து பாயிண்ட் முடிச்சிட்டீங்கன்னா அப்ப தேங்க்யூ பிரதர் ஃபார் கமிங் சொல்றீங்க. அப்படியே சொல்லுவேன். அதை விட இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, ஜோம் பண்ணுவான்னு சொல்லுவேன். That is more effective. ஜோம் பண்ணி முடிச்ச விட மறுபடியும் அவங்க உட்கார போவாங்க. அதுதான் ப்ராப்ளம். அது பாதை காட்டுமா ஏகோவா தான். அது கரெக்டா எங்களுக்கு 5 o'clock வரைக்கும் அப்பாயின்மெண்ட், 4:50 வரைக்கும். So nice of you to come. Don't allow others to steal your precious time. Every servant of God இங்க இருக்கோம், கவனிச்சுங்க. மக்கள் உங்களுடைய நேரத்தை திருட இடம் கொடுக்காது. உங்களுக்கு என்னமோ அவங்க சொல்லிட்டு போட்டோம். காலம் பொன்னானது. இது வரைக்கும் நாங்க கேள்வி கேட்டோன்னே, but you would have something in your heart that you want to pour out to us and to the larger audience. Please take some time and then we'll close. உங்களுக்காக ஜிபேஸ் அண்ணன் ஜெபம் பண்ணுவாங்க. We want to thank God for your life, but you can pour out what is in your heart. இந்த ஊழியர்கள் நிறைய இப்போ எழும்பி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். God has raised many ஊழியக்காரங்க, many servants of His. பட் நெட்வொர்க்கிங் இல்லாததுனால லாட் ஆஃப் டூப்ளிகேஷன். ஒருவர் வந்து அந்த ஒரு இணைப்பு இல்லாததுனால மற்றவங்க செய்ததே நம்மளும் செய்துட்டு இருக்கோம். எல்லாரும் மேகசின் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் டிவிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் கேசட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து விடப்பட்ட நிறைய ஏரியாஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு சொன்னது போல, ஒருவன் விதைக்கிறான், மற்றொருவன் அறுக்கிறான். நான் தான் விதைப்பேன், நான் தான் அறுப்பேன் நினைக்க வேண்டாம். நீ விதைச்சிட்டு போ, இன்னொருத்தையும் அறுக்கட்டும். மீன் கிடைக்குது, நிறைய கிடைச்சிருச்சு, என்ன செய்யணும்? மற்ற போட்டில் அனுப்புங்க. அதர் போட்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற பறவைகளையும் நிரப்புங்க. ஜான் த பேப்டிஸ்ட் ஜீசஸுக்கு வே ப்ரிப்பேர் பண்ணிட்டு மறைஞ்சிட்டான்ல, கொஞ்ச காலம் அவன் அவ்வளோதான். அப்படி நம்ம எல்லாம் வந்து நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னு சொன்னா ஒதுங்கிடணும், அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஒதுங்கிடணும்னா என்ன, உலகத்தை விட்டு போயிடணும்? உலகத்தை விட்டு போகணுங்கிறது இல்ல, நம்மளுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை இன்னொருத்தர் எடுக்க வரக்கூடிய சூழ்நிலையில நம்ம அதை ஒதுங்கிறோம். செட் அசைட்.
அந்த முக்கியமான ஒரு இது என்னன்னு சொன்னா, சித்தேரியை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதனால உங்களை எல்லாருக்கும் பிரயோஜனமா சொல்றேன். 1974 வருஷம் 75 வருஷம் நாங்கள் போனோம் சித்தேரிக்கு. 75 தான் போனோம். அப்போ 2 கனடியன் யங் லேடிஸ் நர்சஸ் அங்கே மிஷினரிகளாக 10 வருஷம் இருந்திருக்காங்க அதே மலையில். 10வது வருஷம் ஒரு கனியும் கிடைக்கலன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. அப்போ வந்து அந்த குமுதத்திற்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இறங்கினாங்களாம். அதை நான் அந்த குமுதை நான் வாசித்ததில்லை, அதை அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விளைவு இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கினாங்க. அடுத்த வருஷமே நாங்கள் அங்கே போனோம். ஃபர்ஸ்ட் இயர்லேயே எங்களுக்கு வந்து 10 பேர் பேப்டிசம் எடுத்தாங்க. அப்போ நான் எங்கள் மிஷினரிஸ் சொன்னேன், வந்த வருஷத்திலே பெருசாக சாதிச்சோன்னு நினைக்காதீங்க. அவங்க விதைச்சாங்க, ஆமென். நம்ம அர்த்தம். ஃபர்ஸ்ட் மிஷன் ஸ்டேஷனில் நாங்கள் கண்டுபிடிச்ச பாடம். இன்னைக்கு கூட்டங்களில் வந்து எல்லாரும் வந்தோடனே எத்தனை பேர் இன்னைக்கு கருத்துருக்கவங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கையை உயர்த்தின உடனே பட்டார்னு கேமரா அடிக்குது, இத்தனை பேர் அவன் அந்த ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கான். அப்போ எத்தனை ஊழியக்காரங்க அந்த வேலையை செய்திருக்காங்கல்ல. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொரு. ஸோ இந்த ஒரு மேட்ரு நமக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கணும். பிறகு காம்படிஷன் இல்லாத இடங்களுக்கு ஊழியக்காரங்க போக பழகணும். யோவானை விட இயேசு அதிகம் பேரை திருமுழுக்கு கொடுத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டார் என்று இயேசு அறிந்து, இன்னும் ரூமர் வரல, பட் அவன் ரூமர் கிரியேட் பண்ண போறான் பாரிசி என்று இயேசு அறிந்து, ஹே ஒரு காம்படிஷனுக்கு வழி வகுக்கிறாங்கப்பான்னு சொல்லி அவர் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போனார். யூதேயாவை விட்டு அவர் சமாரியாவுக்கு போயிட்டாரு. அப்படி போனதுனால தான் சமாரிய பெண்மணி கிடைச்சா. அழகாக அவாய்ட் பண்றாரு பாருங்க. இந்த காம்படிஷன் எங்கேயாவது வரும், டூப்ளிகேஷன் எங்கேயாவது வரும்னா ஒதுங்கிடணும். நான் இன்னைக்கும் சில அந்த டெனாமினேஷன் பேர் சொல்ல மாட்டேன், அவங்களுடைய முக்கியமான போதகர்கள் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள்ட்ட சொல்லுவேன், உங்களுக்கு மிஷினரி ஒர்க்குன்னா என்ன? உங்கள் சபை பிரிவு, உங்கள் டினாமினேஷன் சபை இல்லாத இடத்துல போய் சபை ஸ்தாபிக்கிறது தான் உங்களுக்கு மிஷினரி ஊழியம். கிறிஸ்து சொல்லப்படாத இடத்துக்கு போக மாட்டீங்க. உங்க சபை இல்லாத இடத்துக்கு நீங்க இன்னொரு சபையை ஸ்தாபிக்க போவீங்க. என்ன இது பிச்சைக்காரதானம்? பிச்சைக்காரதானம் அசிங்கமா இல்ல? ஏதோ உங்க சபைக்கு டினாமினேஷன் பேரு XYன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்து இல்லாத இடத்துக்கு போங்க. எதுக்கு XYங்கிற சபை இல்லாத இடத்துல போய் ஸ்தாபிக்கிறது, பிரான்ச் ஸ்தாபிக்கிறது ஊழியமா? கெட்ட காரியம் நடக்குது தமிழ்நாட்டில். The sin of 20th century Christianity, we evangelize the evangelized, we reach the reached, we comfort the comforted, we baptize the baptized, and we neglect the neglected. இந்த சின் கண்டிப்பா நம்ம மனம் திரும்பி ஆகணும். மெட்ராஸ்ல இந்த வியாதி ரொம்ப ஜாஸ்தி. 1992 நினைக்கிறேன் மிஷனரி கன்வென்ஷன் நடத்தணும். ஒரு பெரிய மிஷனரி கன்வென்ஷன், ஃபர்ஸ்ட் மிஷனரி கன்வென்ஷன் ஐ பிரீச்ட். சாம் ஜெபதர மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இன்னைக்கு அதில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ நான் ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், பிரசங்கத்துக்கு நான் வரும்போது காரில் அங்கே ஒரு சுவரொட்டி, ஒரு வால் போஸ்டர், அந்த ஒரு மூவி வால் போஸ்டர்ஸை நிறைய பார்ப்பேன். ஏன்னா அவங்க போடுற அந்த நேம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், கேட்சியாக இருக்கும். அதில் என்ன போடுறோம் தெரியுமா? குட் பை மெட்ராஸ்னு ஒரு போட்டிருந்தான். ஏய் நல்ல மிஷனரி சேலஞ்ச் அப்படின்ட்டு அங்கே போய் அதை சொல்லி என்ன சொன்னேன் தெரியுமா? வடக்கு பெரிய பர்வதம், அதை உடைக்கிறதுக்கு இங்க இருந்து உளி வெட்டுறவங்க தான் அனுப்புறோம். புல்டோசர் பிரசங்க மாதிரிலாம் அங்கதான் இருக்கிறோம். புல்டோசர் பிரசங்க மாதிரி அங்க போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உடனே கை தட்டினது சாம் ஜெபதுரை. முடிஞ்ச உடனே சொன்னாரு, அண்ணன் என்னையும் சேர்த்து எல்லாரையும் அடிச்சுங்க அண்ணன், நாங்க எல்லாரும் இங்க தானே உட்காந்துருக்கோம், புல்டோசர்லாம் இங்க இருக்கு, அங்க போறவன் உளிய வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி பெரிய பருவதம் சமபூமி ஆகும்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு
ஓரளவுக்கு எனக்கு கணக்கும் தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மெட்ராஸில் இருக்கிற பாஸ்டர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 50% இந்த பெட்டிக்கடையை மூடிட்டு நேரத்துக்கு போகலாம். கிறிஸ்டியானிட்டி டுடே இஸ் மோர் ஆடிபிள் தேன் விசிபிள். இன்றைய கிறிஸ்தவம் கேட்க முடியும், பார்க்க முடியாது. ஆனா இயேசு சொன்னார், மனிதர் உங்கள் நற்செயல்களை கண்டு, நற்சொற்களை கேட்டு இல்ல, நற்செயல்களை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தட்டும் சொல்லி சொன்னார். ஒரு சாம்பிள் வசனம் சொல்றேன், அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இதோட நான் முடிக்கிறேன். இது வந்து நம்ம எல்லாருக்கும் செம அடி. இது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமா, எபிரேயர் 10. எல்லாரும் எடுங்க தயவு செய்து. எபிரேயர் 10 தமிழ்ல சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு விடாமல், வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கெடுவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சரி, அதுக்கு முந்தின வசனம், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. இன்னைக்கு இந்த வசனத்தை இந்த வசனம் வந்து பாஸ்டர்ஸுக்கு மார்க்க பெரிய பயங்கர ஃபேவரட் வேர்ட்ஸ். சபை கூடுகிறது சிலர் விட்டு விடுறது போல விட்டு விடாமல். எதுக்கு சபை கூடி வரணும்? இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒருவருக்கு ஒருவர் சாட்சி சொல்லி நற்செயல்களுக்கு ஒருவர் தூண்டணும், ஒருவர் கவனிக்கணும். எதுக்கு சர்ச்சுக்கு ரெகுலரா வரணும்? இந்த வாரம் பூரா நான் என்ன நற்செயல் பண்ணேன்னு உனக்கு சொல்லணும், நீ என்கிட்ட சொல்லணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஒருவர் நற்செயல்களுக்கு ஏவும்படி நாம் சபைக்கு கூடி வரணும். சோ இந்த சபை கூடி வருகிறதே எதுக்கு? ஒருவருக்கு ஒருவர் நற்செயல்களுக்கு ஏவும்படி. யாராவது இது என்னைக்காவது இதை எப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லலையே. சபை கூடி வருவது ஒர்ஷிப்புக்கு தான், இல்ல சபைக்கு வருவது ஒர்க்ஸுக்கு. இப்படி நிறைய இருக்கு பிரதர். நம்ம மேல இருந்த வரையா போயிருக்கிறோம். சாரி, நான் கொஞ்சம் ஹார்டா பேசினேன்னு நினைக்கிறேன். இல்ல நல்ல ஒரிஜினலா பேசுனீங்க. நல்ல வேர்டு. இப்போ நம்ம அவரை தானே நான் ப்ளீஸ் பண்ணணும் இருக்கிறது. ஆனா இன் க்ளோசிங் அந்த பிஃபோர் அண்ணன் பிரேஸ் அந்த ராங் டாக்டரின் அட்ரஸ் பண்றதற்கு அந்த ஜெருசலேம் கவுன்சில் அது ஒண்ணு முக்கியம். குமார் சொல்றது சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னே. இவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த ராங் டாக்டரினுக்கு ஒரு ஜெருசலேம் கவுன்சில் வந்தது இல்ல, விருத்த சேதனம். அது வந்து அவங்க சிலுவை வேண்டான்னு சொல்லல, சுவிசேஷம் வேண்டான்னு சொல்ல, இதையும் சேர்த்துக்குவோமே டு பி ஆன் த சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி அவங்க விருத்த சேதனமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரஜாதியார் வந்து விசுவாசத்தை போதாது விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. பவுல் அப்படியே சும்மா முறைச்சுக்கிட்டு வீறு கொண்டு எழும்பி கிராஸ் வந்த பிறகு சர்க்கம்சேஷனா ஒரே பெரிய வாக்குவாதம். சரி, இது நமக்குள்ள செட்டில் பண்ண முடியாது, நேர எருசலேம் போவோம். சீனியர்ஸ் அங்க இருக்காங்க, பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச் அங்க இருக்காங்க, தூண்களாக எண்ணப்படுகிறவர்கள் அங்க இருக்கிறாங்க, நம்ம அங்க போவோம் அப்படின்ட்டு நேரம் அங்க போய் உட்கார்ந்து விலா வரி அந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணாங்க. இவர் சீமோன் பேதுரு வந்து கொர்நேலியு வீட்டில் நடந்தது சொல்றாரு, ஆளாளுக்கு ஒன்னு சொல்றாங்க. கடைசியில் யாக்கோபு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எழுப்பி புறஜாதியார் அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள்ங்கிறத சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு விட்டுட்டாங்க. விடல, அப்படி எடு, பேப்பர் எழுது, இதுதான்ப்பா நாங்க தீர்மானிக்கிறோம் அப்படின்னு கிளியர் கட்டா எழுதி எல்லாருக்கும் அனுப்புனாங்க. இன்னைக்கு எத்தனை துருபதேச காற்றுகள் மெட்ராஸ்ல பெரிய அளவுல வீசிச்சுல்ல? வீசுதுண்ணா ரொம்ப இல்ல, வீசிச்சுல்ல. என்ன செய்யணும்? பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, என்ன செய்யணும்? அவங்க உடனே ஒரு கமிட்டி கூடணும், சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூடணும். கூடி இந்த உபதேசம் விசுவாசிகளை குழப்பி இருக்குது, நம்ம என்ன செய்யலாம்? உட்காருவோம், எது சரின்னு சொல்லி சொல்லுவோம்.
எழுதி சர்க்குலர் அனுப்புங்களா. ஏன் பயப்படுறீங்க? உங்க பேர் பெயரும் நீங்க பயப்படுறீங்க. ஏன்னா அந்த துருபதேசக்காரன் வந்து பிரபலமாயிட்டான், அவனை தொட்டா உங்க பேர் பெயர்னு பயப்படுறீங்க. என்ன ஊழியம் அது? விசுவாசிகளை நீங்க காப்பாத்தலையே. மேப்பனுக்கு வேலையே வந்து ஓனாய்க்கு காப்பாத்துறது தானே. ஒரு சீனியர் பாஸ்டர் சொல்றாருன்னு, நீ ஏன் போட்டு டென்ஷன் ஆகுற, நீ ஏன் அதை கண்டுக்கிற, பிதாவினால் நடப்படாத எல்லாம் வேரோட பிடிங்கிறோம், அதான் கொஞ்ச காலம் இருந்து போயிரும். அது அப்படி பேசிவா இருக்க முடியாது. அப்ப அது இடப்பட்ட காலங்கள்ல பாதிக்கப்படுறவன் நிலைமை. அப்படி பேசிவா இருந்தா அவங்க அப்படி இல்லையே. அப்போஸ்தலர் 15. இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. நம்ம எந்த ஒரு துருபதேச காற்றும் வீசினா, அது துருபதேச காற்று பெரிய அளவுல வீசினா, சின்ன சின்ன காரியங்கள் பரவாயில்ல, பெரிய அளவுல வீசும். அப்படி வீசும்போது சீனியர் பாஸ்டர்ஸ் மஸ்ட் கம் டுகெதர், சிட் அண்ட் டிஸ்கஸ். பெலா வரைய த்ரெட் பேரா அதை டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணிட்டு இந்த வசனத்தின் இந்த உபதேசத்தின் அடிப்படையில் இது தவறு, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு சர்க்குலரை தைரியமா அனுப்பணும். தலை போனா என்ன போயிட்டு போகுது? தலை வேணும்னு அவசியம் இல்லையே மோட்சம் போறதுக்கு. தலையெல்லாம் போயிட்டான்ல மோட்சத்துக்கு, தலை தானே போகும். இப்போ சாம் சுந்தரம் இருந்த போதானே ஒரு அந்த மார்னிங் சர்வீஸில் அவர் பேச கூப்பிட்ட போது, நான் அன்றைக்கி ஸ்பீக்கர். அப்போ அதாவது சபைக்கு பொதுவான ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன்ட்டு ஒரு முக்கியமான ஒரு ப்ரீச்சர், அவர் இதுவரைக்கும் நம்ம சபையினுடைய அங்கத்தினராக இருந்தார். டுடே ஆன்வர்ட்ஸ் நோ மோர் மெம்பர்ஸ் ஆஃப் அவர் சர்ச், ஏன்னா அவன் உபதேசம் சரியில்லை, இனி நீங்கள் அவரோட கூட தொடர்பு வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் அன்னைக்கு பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த மாதிரி ஒவ்வொரு பாஸ்டரும் அவரவர் சபையில் இதை சொன்னாலே ஓரளவுக்கு விசுவாசிகள் ஆழ சொல்லாட்ட கூட அந்த பொருளையா சொல்லலாம். சப்ஜெக்டிவ் இல்லைன்னா கூட அப்ஜெக்டிவாக இருக்கலாம். பயப்படுறாங்களே. ஏன் பயப்படுறாங்க தான் பெரிய பாடா இருக்கு. ஏன் பயப்படுறாங்கன்னா தாங்கள்ட்ட பிரபலம் போயிடும். அவன் ஒரு பிரபலம், இது ஒரு பிரபலம். இப்ப நான் கேக்குறேன், நீங்க இப்போ 78 இயர்ஸ் ஆயிடுச்சு, இனி நீங்க வந்து இனி அவன் ஏதோ சொல்லி உங்களை இப்ப தவறா பேசி உங்களுடைய இதை குறைச்சிருவானோ? இல்ல எனக்கு குறைக்கிறது உண்மை இல்லையே. இல்ல அது மாதிரி நான் சொல்றேன், எல்லாம் 70 வயசு மேல ஆயிட்டு நல்லா கர்த்தர் உங்களை பயன்படுத்துறாரு, நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. ஏன் நீங்க பயப்படுறீங்க? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இனிமே என்னத்துக்கு? இப்ப உங்களை கீழே இருக்க 40s 50sல இருக்கிற பாஸ்டர்ஸ் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பாக்குறாங்கல்ல, நாங்க யாரை ஃபாலோ பண்றது? ஒருவேளை அவன் செய்யறதான் கரெக்டா இருக்குமோ, அங்க கர்த்தர் கிரியை செய்யறாரோ, நம்ம பேசுறதான் தவறா இருக்கோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் பாஸ்டர்ஸ்க்கு இருக்குல்ல. இருக்கு. பாவம் அவங்க வந்து மேல பாக்குறதா கீழே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாஸ்டர்ன்றதை விட ஒரு பாஸ்டரல் கவுன்சில், சீனியர் பாஸ்டர் கவுன்சில் கண்டிப்பா இருக்கணும். அவங்க இந்த மாதிரி காரியங்களை ஹேண்டில் பண்ணணும். பண்ணி அவங்க வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும், தைரியமா கொடுக்கணும். அது கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அது பயப்படுறாங்க. Are you blessed? Let us give a round of applause. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அருமையான உரையாடலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? அண்ணன் ஸ்டான்லி அவர்கள் 1960ஆம் ஆண்டுகளில், 1970ஆம் ஆண்டுகளில், 1980ஆம் ஆண்டுகளில் நடந்த எழுப்புதலில் பங்கு பெற்றவர்கள். அண்ணன் ஸ்டான்லி அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு பழம்பெரும் முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த, கலப்பில்லாமல் போதிக்கிற ஆரோக்கியமான உபதேசத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் பிரசங்கிக்கக்கூடிய புலமை பெற்ற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனை தமிழகம் பெற்றதற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்னொன்னு என்ன தெரியுமா? நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட தேவ மனிதர்களோடு கூட நம்ம பேசி அவர்கள் கண்ட எழுப்புதலை, அவர்கள் நாட்கள்ல சபைகள் எப்படி இருந்தது, ஊழியம் எப்படி இருந்தது, ஊழியக்காரர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு மறக்க முடியாத ஆசீர்வாதமான எபிசோட் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்க இந்த 4வது பாகத்தை தான் பார்த்திருப்பீர்களே, ஆனால்
ஏற்கனவே 3 பாகங்கள் வெளிவந்து விட்டது. தயவு செய்து அன்போடு நான் கேட்கிறேன், அவருடைய ஊழியனாய் நின்று உங்களுடைய மூத்த சகோதரனாக அல்லது நீண்ட நெடிய வயதுள்ள முதியவர்களாக இருந்தால் உங்கள் மகனாக நின்று, அல்லவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை மிகுந்த அன்போடு கேட்கிறேன், அந்த 3 எபிசோட கட்டாயம் நீங்க பாருங்க, கேளுங்க. ஏனென்றால் என்னுடைய இருதயத்துல நான் நினைக்கிறேன் 9 வருடத்திற்கு மேலாக அண்ணன் ஸ்டான்லியை எப்படியாகிலும் ஒரு இன்டர்வியூ பண்ணிடணும். ஏனென்றால் கடந்த காலத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும், இளைய தலைமுறை இயேசுவுக்காக எழும்பு என்ற தலைப்பில் அங்கிள் டிஜிஎஸ், பால் தினகரன் அண்ணன், மோகன் சி அண்ணன், ஃபாதர் பெர்க்மன்ஸ், அகஸ்டின் ஜெபக்குமார், அண்ணன் எசைக்கியா பிரான்சிஸ் போன்ற தேவ மனிதர்களை நான் இன்டர்வியூ பண்ணேன். பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களையும் மற்றும் காலம் சென்ற தேவ மனிதர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களை இன்டர்வியூ பண்ணேன். அதே போல ஒரு முழங்கால் ஜெப வீரன் மிஷினரி பேட்ரிக் அண்ணனையும் இன்டர்வியூ பண்ணேன். ஏனென்றால் இக்கால இளைஞர்களுக்கும் இக்கால விசுவாச பிள்ளைகளுக்கும் கடந்த கால நிகழ்வுகள் தெரியாது. இப்போது இப்படி நம்ம பதிவு பண்ணிவிட்டால், ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த சந்ததி இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்கும்போது இப்படியெல்லாம் இருந்ததா? ஒரு வசனத்தை இந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகத்துல நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். அதை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தா நலமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களிலே தேவ மனிதனாகிய நூனின் குமாரன் யோசுவா மரிக்கிறார். யோசுவா காலத்துக்கு பிறகு ஒரு சந்ததி எழும்புகிறது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பிறகு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. வேறொரு சந்ததி, வசனம் சொல்லுகிறது, யோசுவா காலத்திற்கு பின் எழும்பிற்று. அந்த சந்ததியை கேட்டா அவங்க சொல்றாங்களாம், எங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தருடைய ஜனத்துக்காக ஆண்டவர் செய்த கிரியைகள் எங்களுக்கு தெரியாது. வாட்ஸ் த மீனிங்? கர்த்தரை பற்றியும் கர்த்தருடைய கிரியைகளை பற்றியும் அறிவிக்க சரியான ஒரு ஆட்கள் இல்லாத ஒரு காலம். என்னே எடுத்துக்கிட்டா, என்னுடைய ஆரம்ப ஊழியத்தில் நான் கண்ட பரிசுத்தவான்களை, நான் கண்ட பிரசங்கியார்களை இப்பொழுது நான் காண முடியவில்லை. நான் கண்ட மிஷினரிமார்களை இப்பொழுது காண முடியவில்லை. ஏனென்று கேட்டால், கடைசி காலத்தில் பயங்கரமான துருபதேசங்கள் எழும்பி சபைகள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக போதகர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் செப்டம்பர் 23ஆம் தேதி இயேசு வந்து விடுவார் என்று சில தேவ மனிதர்கள் ஆப்பிரிக்கா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவிலும் அமெரிக்காவிலையும், ஏன் நம்முடைய இந்தியாவில் கர்நாடகா மாநிலம் கார்வார்ல ஒரு இளைஞர், ஒரு ஊழியன் இயேசு வந்து விடுவார் என்று சொல்லி நகைகளை பொருட்களை கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து விட்டு காத்து கிடந்தார்கள். இயேசு வரவில்லை. இன்னும் இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தர் சித்தமான நானும் கேட்பேன். அவர் அங்கு வந்துட்டார், இங்க வந்துட்டார். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் தான் இயேசு என்று சொன்ன அநேகர் தோன்றினார்கள். பிரியமானவர்களே, சபை வருகைக்கு ஆயத்தப்படணும். நான் சுவிசேஷகராக இருந்தாலும், நீங்கள் விசுவாசிகளாக, நீங்கள் போதகராக, நீங்கள் மெய்ப்பராக, நீங்கள் தீர்க்கதரிசியாக, நீங்கள் மிஷினரியாக, யாராக இருந்தாலும் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம், சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அந்த வகையில தான் அந்த பாரத்தோடு அதற்கு முன்பு ஒரு எழுப்புதலை காணணும். எழுப்புதலுக்கு பல முன்னெடுப்புகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வரிசையில தான் அண்ணன் ஸ்டான்லி அவர்களை இன்றைக்கு நம்ம அவர்களோடு கூட கலந்துரையாடினோம்.
முழுக்க முழுக்க ஸ்டான்லி அண்ணனுடைய புரிதல், அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? என்னுடைய அன்பான வேண்டுகோள், பாஸ்டர் குமார் சார்பாக, தம்பி ஃப்ரெடி ஜோசப் சார்பாக நான் உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்கிறேன், நல்ல பைபிள் படிங்க. எளிதில் பிசாசு வஞ்சித்திருவான். பாட்டு அவசியம், ஆராதனை அவசியம், தொழுகை அவசியம், வசனம் அவசியம், ஜெபம் அவசியம். எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கணும். ஒரே பாட்டு 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 பாட்டுன்னு போயிடாதீங்க, ஒரே பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்னு போயிடாதீங்க, ஒரே வசனம் வசனம் வசனம்னு போயிடாதீங்க, ஒரே அனாயிண்டிங் 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 போயிடாதீங்க, ஒரே ஜபன் ஜப ஜபன் போயிட்டு வசனத்தை விட்டுறாதீங்க. எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கணும். மொரோவர் பைபிளை நல்ல படிங்க, பைபிளை நல்ல படிங்க. நிறைய கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி இருக்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள், நிறைய போதகர்கள் இன்றைக்கு டிசப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்றோமே, வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த கடைசி காலத்துல நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது, நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மிகுந்த பாரத்தோடு அண்ணன் ஸ்டான்லி அவர்களை தேதி கேட்டு நேரம் கேட்டு அண்ணனோடு கூட சேர்ந்து நாங்கள் 3 பேரும் உட்கார்ந்து இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நேர்காணலை ஒளிபரப்ப கர்த்தர் உதவி செய்தார். சரி, ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு. இந்த 4 எபிசோடு முழுவதும் ஒரு புத்தக வடிவில் அதிவிரைவில் வர இருக்கிறது, புத்தக வடிவில். அந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க திரையில் காண்கிற எண்ணுக்கு, அதாவது 9688030227 என்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு, வாட்ஸ்அப் நீங்க மெசேஜ் அனுப்பலாம், டைரக்டா கூப்பிட்டு பேசலாம். நீங்க பேசினா உங்களுடைய பெயரையும் உங்களுடைய முகவரையும் குறித்துக் கொள்வார்கள். ஆனால் அதிவிரைவில் புத்தகம் அச்சிட்டு வெளிவந்த உடனே உங்களுக்கு தகவல் பரிமாறப்படும். ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், 9688030227 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்ய கர்த்தருடைய நாமத்தினால அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். சரியா? ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. கேட்டுட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்த புரிதல் எனக்கு இருக்கணும். இந்தியாவில் 140 கோடி மக்கள் ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்காமலேயே, சுவிசேஷத்தை காதில் ஒரு முறை கூட கேட்காமலேயே இந்த உலக ஓட்டத்தை முடித்தவர்கள் பல கோடி மக்கள். அதனால ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்க விசுவாசியாவே வாழ்ந்து மரிப்பது தேவ சித்தம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு சுவிசேஷ பணியில் ஈடுபடுங்கள். நாம் இணைந்து செயல்படுவோம். ஒருவருக்காக ஒருவர், ஒருவர் பாரத்தை ஒருவர், ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், சபையை ஆயத்தப்படுத்துவோம், குடும்பங்களை ஆயத்தப்படுத்துவோம், நாமும் ஆயத்தப்படுவோம். சீக்கிரத்தில் அந்த எழுப்புதலை நாம் காண்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? கர்த்தருடைய நாமத்தினால ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிப்போம். நல்ல பிதாவே, இந்த எபிசோடுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 78 வயதுல அண்ணன் ஸ்டான்லி அவர்களுக்கு கொடுத்த ஒரு திடகாத்திரமான பலனுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஞாபக சக்திக்காக ஸ்தோத்திரம். கடந்த காலத்தில் அவர்கள் இளைஞராய் இருந்தபோது கர்த்தாவே, அவர்கள் நடுத்தர வயது வந்த போதும் முதிர் வயதிலும் அவர்கள் கற்றுக்கொண்ட ஏராளமான பாடங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அடுத்த சந்ததிக்காக நாங்கள் முன்னெடுத்த இந்த முயற்சிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேர்காணலை கேட்டார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். எழுப்புதலின் தீ அவர்கள் வீட்டுக்குள்ளே விழட்டும். சபைகள் எழுப்புதலுக்கு ஆயத்தமாகட்டும். ஆண்டவரே, எப்பாடுபட்டாலும் நாங்கள் அந்த எழுப்புதலை காண எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.
ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சொல்லுகிறேன், அதிவிரைவில் இந்த 4 எபிசோடும் சேர்ந்து ஒரு அழகிய புத்தக வடிவில் வெளிவரும்போது நீங்க எல்லாரும் அந்த புத்தகத்தை வாங்கணும். ஒவ்வொருவரும் உங்க வீட்டுக்குள்ள அந்த புத்தகத்தை வைத்துக் கொள்ளணும், படிக்கணும். சரியா? அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே உங்கள் பெயர்களை முன்பதிவு செய்ய மீண்டும் அந்த வாட்ஸ்அப் எண்ணை கூற விரும்புகிறேன். 9688030227. God bless you all.